ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளாஸில் கண்டினியூஷன்ஸ் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா ஃபார் இந்த குரூப் 1 எழுத போகிறவங்களுக்காகவும், அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்காகவும், குரூப் 4 எக்ஸாம்ஸு, ரயில்வே எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான ஒரு வருடம் கூட கிடையாது, 2023, 24, 25 வந்திருக்கக்கூடிய அத்துணை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக ரீகால் பண்ணுறோம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மறுபடியும் நான் ஒரு 1.5 hours நான் தரேன். இப்போ இருந்து சரியாக ஒரு 11:30 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் பார்ப்போம். தென் வந்து நம்ம லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி ஷெடியூல் அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி நேத்திக்கும் இன்னைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அந்த பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணாததுனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்டேன். நேத்திக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்டேன், இன்றைக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்டேன். அந்த அடிப்படையில் ஜூன் 5 அப்படிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவா? நல்லா பேசுங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத நம்ம இன்னைக்கு பேப்பரில் நீங்கள் ரீட் பண்ணலாம். நான் பேப்பரெலாம் அனுப்பிச்சி கொடுத்தாச்சு, உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்குறாங்க. டெய்லி உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகிருது நம்ம குரூப்பில். அப்போ அதிலிருந்து தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரியா? அதிலிருந்து தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். முதல் கேள்வி லாவணி ஆன் பண்ணிக்குமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்கும். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய எத்தனையாவது பிறந்தநாள் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது? எக்ஸாக்ட்லி கரெக்ட். 128வது காயிதே மில்லத் அப்படிங்கிறவர் நமக்கு தமிழ் பாடத்திலையும் வராருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தமிழ் பாடத்தில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு வந்து ஒரு ஆசிரியராகவும் வர்றாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சோம். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அப்படிங்கிறது, இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ரொம்ப எளிமையானவர். மணக்கொடை அப்படிங்கிற திருமணத்துக்கெல்லாம் அவர் போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி இந்தோ சீனா வார் நடந்தபோது தன்னுடைய மகனையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போருக்கு அனுப்ப ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதியவர் அப்படின்னு பார்க்குறோம். அதோடு தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸையும் அவர் பயன்படுத்த மாட்டார். பர்டிகுலராக அதில் நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த ஸ்டாம்பை கூட தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக ஆஃபீஸில் இருந்து எடுக்காமல் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஜென்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து இந்த காயிதே மில்லத் அவர்கள்ட்ட பார்க்கலாம். ஸோ காயிதே மில்லத் அவர்கள் ஆரம்பித்த கல்லூரி அப்படிங்கிறது எந்தெந்த ஊரில் இருக்குன்னு தெரியுமா? திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற திருச்சிலையும், தென் கேரளாவிலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ காயிதே மில்லத் அவர்கள் அப்படிங்கிறவங்க முக்கியமானவங்க. அவருடைய 128வது அப்படிங்கிறது பிறந்த நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. முதல் கேள்வி அப்படிங்கிறது லாவண்யா ஆன்சர் பண்ணிட்டீங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுமா லாவண்யா? ரோபோட்டிக்ஸ், அந்த ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதோட உதிரிப்பாகம் அப்படிங்கிற அந்த ஆலை, அந்த ஃபேக்டரி தற்போது தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டது? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ நம்ம சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 300 கோடி முதலீட்டில், காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் 300 கோடி முதலீட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ரோபோட்டிக்ஸோட ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. லாவணியாட்ட தேர்ட் கொஸ்டின். ஜூன் 5 இப்போதான் நான் சொன்னேன் என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது ஜூன் 5. அப்போ டிசம்பர் 5 இன்டர்நேஷனல் சாயில் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டர்நேஷனல் சாயில் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். லாவண்யாவுக்கான ஃபோர்த் கொஸ்டின். முன்னாள் நீதிபதி ஹேமா கமிட்டி, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி, சரியா, எந்த வழக்கோடு தொடர்புடையது? எந்த வழக்கோடு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். கரெக்டா தெரியல. கேரளா மாநிலம் அப்படிங்கிறதுல நடிகைகளுக்கு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வழக்கு. ஸோ அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கமிட்டி தான். ஸோ ரொம்ப முக்கியமானது நீதிபதி ஹேமா கமிட்டி அப்படிங்கிறத கேரளா மாநிலத்தில் திரைத்துறையில் நடிகைகளுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கக்கூடிய கமிட்டி தான் இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாவண்யா நம்ம கிளாஸுக்குள்ள. சரியா? நம்ம ஆன்லைனில் டக்குனு ஞாபகம் வரல. ஓகே, குட், பரவாயில்ல. 5வது கேள்வி லாவண்யாவுக்கான 5வது கேள்வி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது தொடங்குகிறது? ஜூலை 21. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜூலை 21 இருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது. அதான் பருவகாலம் அப்படின்னு சொல்லுவோம். மான்சூன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாராளுமன்றத்தில் மொத்தம் எத்தனை கூட்டம் நடைபெறும் லாவண்யா? 3 சார். 3. வாட் ஆர் த 3?
Budget monsoon winter, sir. பட்ஜெட் மான்சூன் வின்டர் அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் இடையில எவ்வளவு கால இடைவெளி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 60 நாள், sir. 60 நாள் அப்படிங்கிறது இஸ் ராங். 60 நாள் கிடையாது. ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு தனி 6 months, sir. 6 மாதத்துக்கு மேல போயிடக்கூடாது. அதனாலதான் அட்லீஸ்ட் 2 கூட்டமாவது நடத்தப்படணும். அட்லீஸ்ட் 2 கூட்டமாவது நடத்தப்படணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதோட ரொம்ப முக்கியமானது ஒரு கூட்டம் நடத்தப்படணும்னா மினிமம் பார்ட்டிசிபென்ட் மெம்பர்ஸ் அந்த பிரசன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 10%. 10% அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? Quorum, sir. குவாரம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கூட்டத்தொடர் அப்படிங்கிறத அப்படியே வரிசைப்படுத்துங்க. 3 கூட்டத்தொடர் வரிசைப்படுத்துங்க. Yes, sir. Budget Budget. monsoon winter, sir. பட்ஜெட் மான்சூன் வின்டர் அப்படிங்கிறதுல அதிகமான நாள் நடக்கக்கூடிய கூட்டம் எது? Budget, sir. பட்ஜெட். அப்போ மீடியமாக நடக்கிறது Monsoon, sir. மான்சூன் அப்படிங்கிறது சரியா. அதுக்கப்புறம் குறைஞ்ச நாள் நடக்கிறது Winter, sir. வின்டர். இப்போ நடக்க போகிறது வந்து பட்ஜெட்டா மான்சூனா வின்டரா? Monsoon, sir. மான்சூனுங்க. பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னாவே மான்சூன் ஜூலை 21 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜூலை 21 அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜூன் 21 என்னப்பா? June 21. 21st. ஜூன் 21. The longest day in earth. Longest day in earth ஜாகிரபியில் சொன்னா இட் இஸ் a யோகா டே, இன்டர்நேஷனல் யோகா டே. ஜூலை 21 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 21. மே 31 என்னப்பா? இது ஆன்டி டொபாக்கோ டே. ஆன்டி டொபாக்கோ டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டி டொபாக்கோ டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கேள்வி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எங்க காஞ்சிபுரம் சுகன்யா. காஞ்சிபுரம் சுகன்யா இல்லையா? ரைட். ராஜேஸ்வரி. எஸ் சார். ராஜேஸ்வரி, இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியமான ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா சொன்னோம்ல, என்ன ஃபேக்டரி? சார் ரோபோட்டிக்ஸ். அதோட ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனுடைய உதிரி பாகங்கள், அவங்களுடைய உதிரி பாகங்கள் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ கோடியில் சொன்னோம்? 300 crores. 300 crores அப்படிங்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு உண்டான பேப்பரில் முக்கியமான கரண்ட் பேசல. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எப்போது தொடங்கப்பட்டது? May 7, சார். மே 7. எதற்காக தொடங்கப்பட்டது? பஹல்காம் அட்டாக். பெஹல்காம் அட்டாக் நிகழ்ந்த நாள் இது ஏப்ரல் 22, சார். ஏப்ரல் 22ல எத்தனை பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? 26, சார். 26. அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற 2 பெண்மணிகள் முக்கிய தளபதிகளாக இருந்தாங்கல்ல, எந்தெந்த ஃபீல்டில்? எஸ் சார். ஏர் ஃபோர்ஸ்ல வந்துட்டு சோஃபியா குரேஷி சார். ஏர்ஃபோர்ஸில் சோஃபியா குரேஷி இல்லை. அவங்க வந்து ஆர்மியோட கலோனல். சோஃபியா குரேஷிங்கிறது ஆர்மியில தான் கலோனல். அப்போ ஏர்ஃபோர்ஸில் இருந்தது யாரு? எஸ் சார். விங் கமாண்டர் வியோமிகா சிங் சார். வியோமிகா சிங் சார். நல்லா தெளிவாக பேசணும். வியோமிகா சிங் அப்படிங்கிறது தான் விங் கமாண்டர் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ராஜேஸ்வரி, எஸ் சார். யாரு இப்போ ஏர்ஷிப் மார்ஷல்? இந்தியாவினுடைய ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரீத் சிங். அமர்பிரீத் சிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜெனரல், ஆர்மிக்கு ஜெனரல் யாரு? உபேந்திர திரிவேதி சார். உபேந்திர திரிவேதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு நேவிக்கு அட்மிரல்? தினேஷ் திரிபாதி சார். தினேஷ் திரிபாதி அப்படிங்கிறது. யாரு முப்படைகளின் தளபதி? அனில் சௌஹான் எத்தனையாவது முப்படைகளின் தளபதி? செகண்ட் சார். அப்ப இரண்டாவது முப்படையின் தளபதி அனில் சௌஹான் அப்படின்னா முதல் முப்படைகளின் தளபதி யாரு? பிபின் ராவத் சார். பிபின் ராவத் அப்படிங்கிறது எந்த கிராஷ்ல எந்த ஊர்ல இறந்தாரு? சார் நீல்கிரிஸ்ல ஏர் கிராஷ் சார். ஏர் கிராஷ் அப்படிங்கிறது நீல்கிரிஸ் அப்படிங்கிறதுல இறந்தாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கங்க்ராட்ஸ். அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுனுடைய சிறப்பு என்ன? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுனுடைய சிறப்பு என்ன? அது எப்போது எத்தனை கட்டமாக எடுக்கப்படுது? எஸ் சார். காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். காஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2026 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர்ல எடுக்க இருக்கிறாங்க. எத்தனை கட்டமா எடுக்க போறாங்கப்பா? 2 பார்ட்ஸ் சார். 2 பார்ட்னு சொல்லக்கூடாது, 2 பேஸ்னு சொல்லணும். சாரி சார். 2 பேஸஸ் எடுக்க போறாங்க. 2 காலகட்டத்தில் எடுக்க போறாங்க. எப்பவுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 காலகட்டமாக தான் எடுப்பாங்க. ஒன்று வீடுகளை மட்டும் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எடுப்பாங்க, நபர்களோட எண்ணிக்கை எடுப்பாங்க. ஆனால் இது 2 காலகட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அண்ட் அக்டோபரமா சொல்லியிருக்காங்க.
எஸ் சார் அக்டோபர் 1 2026 ஒன்று சொல்லியிருக்காங்க சார். நெக்ஸ்ட் மார்ச் 1 2027 ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, மார்ச்லயும் அக்டோபர்லயும் அப்படிங்கிறது 2 பேசஸ் எடுக்க போறாங்க. இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026, கடைசி எடுத்தது 2011, அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அந்த அதிகாரி, கணக்கெடுப்பு அதிகாரியோட பெயர் என்னமா? சார் ஐ டோன்ட் நோ சார். ஐ ஹவ் நோ ஐடியா சார் சொல்லணும். ஐ டோன்ட் நோ சார் சொல்லக்கூடாது எப்பவுமே. பர்சனல் இன்டர்வியூ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐ ஹவ் நோ ஐடியா சார் அப்படிதான் சொல்லுவேன் ஒழிய ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது போ. அது இம்பொலைட் ரெக்வஸ்ட். அது இம்பொலைட் ரெக்வஸ்ட். யூ ஷுட் நாட் யூஸ் அட் த டைம் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ அன்லெஸ் யூ நோ த ஆன்சர், எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி சார், ஐ ஹவ் நோ ஐடியா சார் அப்படி சொல்லணும். இதுதான் பொலைட் ரெக்வஸ்ட். இம்பொலைட்டாக பேசக்கூடாது. எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பொலைட்டாக பேசணும். ஏன்னா இப்போ தர்மலிங்க பேசுவார் பாருங்க. ஏதோ பேசுனீங்க, சொல்லுங்கள் என்ன பேசுனீங்க தர்மலிங்கம்? என்ன நீ அப்போ எதுவுமே பேசாமல் வர்ற? அப்போ நீ பேசியிருக்கீல, என்ன பேசுன? அதான் பொலைட். கிளப் பண்ணுங்க, அதான் பொலைட். ஒரு பொலைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பொலைட் ரெக்வஸ்ட். லேட்டாக வரீங்க, அப்போ எக்ஸ்கியூஸ் கேட்கணும்ல, மே ஐ கமின் சார்னு கேட்கணும்ல, அதான் பொலைட் ரெக்வஸ்ட். சரி. அப்போ ராஜேஸ்வரி, பொலைட்னா என்ன, இம்பொலைட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு? அப்போ எப்படி பேசணும்னு? இல்லை சாரி, ஓகே பரவாயில்ல. இங்கே நம்ம வந்து அட் டைம் ஆஃப் இன்டர்வியூ நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல நம்ம தெரியாத விஷயத்த ஸோ சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், தப்பே இல்லை. சரி, ஐ ஹவ் நோ ஐடியா சார் சொல்லலாம், தப்பே இல்லை. அந்த மாதிரி ஓகே. இப்போ சொல்லுங்க, மதுரை கௌதம், அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? நல்லா பேசுங்க, இங்க இருக்கிறவங்களை கேட்கணும். ராஜேஸ்வரிக்கு தம்பி கௌதம் பேசுறது கேக்குதா? நோ. ராஜேஸ்வரிக்கு பேசுப்பா. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி யாரு? சந்திரமௌலி, டாக்டர் சந்திரமௌலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் சந்திரமௌலி. இப்ப ராஜேஸ்வரிக்கு ரீச் ஆயிடுச்சா? முதல் கணக்கெடுப்பு அதிகாரி யார் ராஜேஸ்வரி? Sorry sir, I have no idea sir. Sorry sir, I have no idea sir. Once again, திருநெல்வேலி வனராஜா. லார்டு மேயோன்றது கணக்கெடுப்பு அதிகாரி கிடையாது. WW அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒருத்தர். அவர் மேயோ பிரபு, அவர் லார்டு, அவருடைய காலத்தில் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க, சரியா, பிரதமராக இருக்கிறாங்க, அவங்களுடைய காலத்தில் எடுக்கிறாங்க. இப்போ டாக்டர் சந்திரமௌலின்றவர் அவங்களுடைய காலத்தில் எடுத்திருப்பாங்க மாதிரி. அப்படி யார் எடுத்தா? சரி, யாருன்னா சொல்லலாம். வி ஹவ் டிஸ்கஸ்டு, அதனால தான் நான் கேட்குறேன். இட் இஸ் இன் யுவர் நோட், ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. முதல் கணக்கெடுப்பு அதிகாரி யாரு? அப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட ரீச் ஆகலை. இப்போ இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸாக போயிடுது. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். நம்ம 1872, 1881 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போது, 1881 எடுக்கப்பட்ட போது முதல் கணக்கெடுப்பு அதிகாரி அப்படிங்கிறவரை நம்ம பேசியிருக்கோம். நான் WW கூட நான் சொல்லி வேற காமிச்சிருக்கேன். சரி, நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. சொல்லுங்க. WC இல்லைப்பா. சரி, பேசலாம். நெக்ஸ்ட் யார்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்? ராஜேஸ்வரியா? செபி அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்னப்பா? செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. என்ன கொஞ்சம் உற்சாகமா பேசுங்க, ஒரு நிமிஷம் தான். கொஞ்சம் உற்சாகமா சவுண்டா பேசுங்க. இப்ப நீங்க பேசுறது கௌதம் கேக்குதா? செபியோட இயக்குனர் யாருப்பா இப்ப? துகின் காந்த பாண்டே. செபியோட இயக்குனர், தற்போதைய இயக்குனர் துகின் காந்த பாண்டே. எத்தனையாவதுமா? 7th ஒன்னா? சரி, எப்ப செபி ஆக்ட் எந்த வருஷம்? 1992 சார். 1992. செபி அப்படிங்கிறது யாருக்கான நோடல் ஏஜென்சி? சார், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமானவர் தான் இந்த துகின் காந்த பாண்டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். இதற்கு முன்னாலே இருந்தவங்க யாருமா செபியோட இயக்குனர்? மாதவி பூரி பூச் அப்படிங்கிறது எந்த அந்த மாதிரி இஷ்யூஸ்ல மாட்டிக்கிட்டாங்க சார்? அதானி வழக்குல கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க சார். அதானி கேஸ்ல அவங்க மாட்டிக்கிறல, அதானி நிறுவனத்துல தங்களுடைய பங்குகளை போய் முதலீடு பண்ணதுல அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாத்திக்கிட்டாங்க.
அதானி குழுமத்தில் கொண்டு போய் பங்குகளை முதலீடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான். ஸோ 9வது கேள்வி உங்களுக்கான கேள்வி. சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த பராகுவே நாட்டினுடைய அதிபர் யாரு? சமீபத்தில் நேத்திக்கு பார்த்தோம். அம்மா சொல்லுங்கப்பா. சாண்டியாகோன்னு வருமா? யாராவது ஒருத்தங்க கிளியரா? எனக்கு தெரியும் சார், நான் சொல்றேன். சாண்டியாகோ பனா பலாசிஸ், சாண்டியாகோ பனா பலாசிஸ் அப்படிங்கிறாங்க. பராகுவே, இந்த பராகுவே நாட்டினுடைய அதிபர் நேத்திக்கு வந்தார். ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். எங்க அடிங்க பார்ப்போம். 10வது கேள்வி. சமீபத்தில் ஊழல் வழக்கில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பெயர் என்னமா? யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிறவர் எந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார்? அங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அவர் மாற்றப்பட்டாரு. பட் அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அலகாபாத் ஹைகோர்ட் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா ராஜேஸ்வரி? 1866, 1866. ஸோ ஹைகோர்ட் ஆக்ட் எந்த வருஷம்ப்பா? 1861ல இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குனாங்களே, அது என்ன? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கறதனுடைய அப்போதைய தலைவர் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்காம். இப்போதைய தலைவர் யாரு? சாரி சார், ஐ ஹேவ் நோ ஐடியா. 3வது முறையாவா? ஆமா தானே? எஸ். ஸோ தெரிஞ்சுட்டு வரணும். லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின்ஸ். சமீபத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த ஆஸ்திரேலியாவுடைய துணை பிரதமர் யார்? இன்னைக்கு சந்திச்சிருக்கிற கை கொடுக்கிற மாதிரி பேப்பர்ல வந்திருக்கு. உங்களுக்கு பேப்பர்ல அனுப்பியிருக்காங்க. ரிச்சர்டு மார்லஸ். அப்புறம் யாரு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் யாரு? ஆண்டனி அல்பனீசி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இது யாருக்கு? தர்மலிங்கம் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட். தர்மலிங்கம், ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி எங்கு நடைபெறுகிறது? தர்மலிங்கத்துக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலச்சந்துருக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌதம் மதுரை, சீனால தான் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. முதல் போட்டி இன்னைக்கு தான். யாருக்கு தெரியுமா? இந்தியா 1000. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும். இந்தியா அண்ட் தாய்லாந்து. வனராஜா திருநெல்வேலி. தாய்லாந்து சமீபத்தில் செய்தித்தாள்களில் வர காரணம் என்ன? நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. சரியா? ஆபரேஷன் பிரம்மா. ஆபரேஷன் பிரம்மா. ஸோ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இன்னைக்கு உண்டான பேப்பரில் மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு பேப்பரில் ஒட்டுமொத்த பேப்பரை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். இப்போ நான் பேசின விஷயங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எங்க நேற்றைய தினத்தில் முதல் கேள்வி கயல்விழி. நேற்றைய பேப்பர்லாம் அனுப்பிச்சு கொடுத்தாச்சு. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருக்கணும். கலைஞர் கருணாநிதி செம்மொழி அப்படிங்கிற தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவங்க வந்து போய் என்னாச்சு இவ்வளவு நேரம் இழுக்கிறீங்க? தாயம்மை அரவாணம். இந்த தாயம்மை அரவாணம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தாயம்மை அரவாணம் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்றைய பேப்பர்ல ஜூன் 4 எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். பேப்பரை நீங்க முழுதா அலசி பார்த்தா கூட இந்த கேள்விகள் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்க கைவெளிக்கு 2வது கேள்வி. G7 அந்த சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? கனடா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கனடா அப்படிங்கறதுல நடக்குது G7 அப்படிங்கிற. இந்த முறை இந்தியாவுக்கு அழைப்பு உண்டா இல்லையா? உண்டு சார். ஆனா மோடி பங்கேற்பாராங்கிறது டவுட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன், எதற்காக அவர் வந்து பங்கேற்பாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். அங்க ஒரு டெரரிசம் அந்த நேம் வந்து ஆமா, நம்ம காலிஸ்தான், வேற யாரும் கிடையாது. நம்ம இந்தியாவினுடைய சீக்கிய படை, சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரிக்கை கொடுக்கக்கூடிய காலிஸ்தான். நிசார் கொலை வழக்கு ஏற்கனவே கோல்டு வார் இருந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும். ஸோ கனடாவுடைய புதிய பிரதமர் யாருமா? மார்க் கார்னி அப்படிங்கிறவர். எந்த கட்சி அவர்? மார்க் கார்னி வந்து லிபரல் சார். லிபரல் பார்ட்டி.
கனடாவுடைய புதிய பிரதமர் மார்க் கார்னி, அவர் வந்து லிபரல் பார்ட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ கயல்வெளி தான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கயல்வெளிக்கான 2வது கேள்வி, பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் 100வது வெற்றியை பதிவு செய்துள்ளவர் யார்? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரெஞ்சு நோவக் ஜோகோவிச் 100வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அவர் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்கார் தெரியுமா? சாரி சார். ஸோ நோகோவிச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 கிராண்ட் ஸ்லாம். அதில் கேள்வியில் நான் அனுப்பியிருக்கேன் நேற்றுக்கே. பிரெஞ்சு ஓப்பன் போட்டியில் 24 கிராண்ட் ஸ்லாம் பெற்ற பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு ஒரு நேற்று கேள்வி கேட்டிருக்கேன். நான் உங்கள் குரூப்ல தான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். 4வது கேள்வி அது. 4வது கேள்வி, பிரெஞ்சு ஓப்பன் போட்டியில் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாவே நோவக் ஜோகோவிச் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை கிராண்ட் ஸ்லாமா? 24 சார். 24 கிராண்ட் ஸ்லாம். இங்கே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனாலும் வீடியோ ஆடியோ இருக்குல்ல, நான் இருக்கேன்ல, கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல. எஸ் சார். நோகோவிச் அப்படி இந்த டோரை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்க. ஸோ பிரெஞ்சு ஓப்பன் போட்டியில் 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவர் அப்படிங்கன்னா இது ஜோகோவிச். இந்த ஜோகோவிச் அப்படிங்கிறவர் செர்பியா நாட்டை சேர்ந்தவர், அப்படித்தானே கயல்வெளி? எஸ் சார். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி, மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட், மகளிர் ஆமாப்பா அதையும் திறந்து விட்டுருங்கப்பா. மகளிர் உலகக்கோப்பை அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட் வந்து எங்கு நடைபெறுகிறது? மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட். சாரி சார். சாரி, அப்ப படிக்கவே இல்லை. படிக்கணும் கைவெளி படிக்கணும். ஓகே, சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். சார். சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். தம்பி இந்த கதவை அடைச்சலாம், நான் லைட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. சஞ்சனா சொல்லுங்க, மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் எந்தெந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஸ்ரீலங்கா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்ரீலங்கா, இந்தியா. இந்தியா. ஓகே சார். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில தான் நடைபெறுகிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, சஞ்சனா ஃப்ரம் ஓசூர் தான். ஓகே சார். இந்தியாவில் முப்படைகளின் தலைமை தளபதி யார்? அனில் சௌஹான் சார். ஜெனரல் சொல்லிட்டு சொல்லணும். ஜெனரல் அனில் சௌஹான் சொல்லணும். எப்பவுமே அந்த பர்சனல் இன்டர்வியூல கேட்கும்போது அனில் சௌஹான் சொல்லக்கூடாது, ஜெனரல் அனில் சௌஹான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். வயது வந்தோர் எழுத்தறிவு திட்டத்தில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் முன்னணியில இருக்கு? வயது வந்தோர் அந்த மாதிரி எழுத்தறிவு திட்டத்துல சார் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, அப்புறம் டெல்லி, அப்புறம் சார் 2 தான் சார் தெரியும். மாத்திரைங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, 2வது வந்து திரிபுரா, நாட் டெல்லி. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, 2வது வந்து திரிபுரா, 3வது தான் டெல்லி. அப்ப தமிழ்நாடோட கேபிட்டல் சிட்டி சென்னை சார். திரிபுராவோட கேபிட்டல் சிட்டி அகர்தலா. டெல்லியோட கேபிட்டல் சிட்டி நியூ டெல்லி சார். நியூ டெல்லி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். 8வது கேள்வி, அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அடல் பென்ஷன் ஸ்கீம். இந்த அடல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஃபார் ஹூம், யாருக்கானது? சார் அந்த 60 இயர்ஸ் அந்த கிராஸ் பண்ண சீனியர் சிட்டிசன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 60 இயர்ஸ் அண்ட் அபோவ், 60 வயதை கடந்த, அதாவது எல்டர்ஸுக்கு, சரியா? எல்டர்ஸ் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அந்த ஸ்கீம் தான், இந்த பென்ஷன் ஸ்கீம் தான் அடல் ஓய்வூதிய திட்டம். லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் எ ஃபிக்ஸ்டு, சரியா, பென்ஷன் டு ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் ஆர் ஹூ கிராஸ்டு 60 இயர்ஸ் அண்ட் அபோவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான கேள்வி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி, சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். ஓகே சார். 9வது கேள்வி, நேற்றுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில 9வது கேள்வி, 18வது ஐபிஎல் போட்டியில சிறந்த பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். பெஸ்ட் அந்த பேட்ஸ்மேன் யார்? சார் பேட்ஸ்மேன் வந்து அந்த குஜராத் டைட்டன்ஸ் அந்த டீம் சார், அவங்க சுதர்ஷன், அவங்க தான் சார் இந்த டைம் சொல்லிருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு சென்னை சார்ந்தவர், நம்ம தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் சாய் சுதர்சன் அப்படிங்கிறவர் தான் ஐபிஎல் 2025 18வது அப்படிங்கிறதுல ஆரஞ்சு காப். இது கேட்பாங்க கேள்வி, ஐபிஎல்ல நம்பர் 1 பேட்டரா இருக்கவருக்கு அதிகமான ரன்கள் அடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆரஞ்சு காப். இதெல்லாம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஏதோ ஐபிஎல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு பாடமே நடத்த தெரியல நினச்சிடக்கூடாது. எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில், பேங்கிங்கில், பப்ளிக் செக்டரில். ஸோ இது இதுலேயே கேட்டுருவாங்க, சரியா? மெயின் ஸ்ட்ரீம்லேயே கேட்டுருவாங்க. ஸோ ஆரஞ்சு கேப் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் அவேர்னஸ். இட் இஸ் நாட் அ ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது இந்தியன் பிரீமியர் லீக்
18th அந்த மாதிரி இருக்கோட சீசனில். ஸோ நம்பர் 1 பேட்டராக இருந்தவர் சாய் சுதர்சன் ஃப்ரம் தமிழ்நாடு குஜராத் டைட்டன்ஸுக்காக விளையாண்டாரு. ஸோ ஆரஞ்சு கேப் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். யார் பவுலர்மா? கிருஷ்ணா, பிரசித் கிருஷ்ணா சார். பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிறது அவரும் குஜராத் டைட்டன்ஸ் தான். அவருக்கு என்ன கேப் கொடுப்பாங்க? பர்பிள் கேப் சார். பர்பிள். அந்த பர்பிள் கேப் அப்படிங்கறத அணிஞ்சவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான கேள்வி எடுத்துங்க. ஸோ அதே கேள்வி, அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த ஐபிஎல் போட்டியில சரியா முதல் வெற்றியாளர் அப்படிங்கிறது யார்? ஐபிஎல் போட்டியில முதல் வெற்றியாளர், அதாவது 2008ல ராஜஸ்தான் ராயல்ஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த தம்பி இப்பதான் வர்றாரு, 10:30 மணிக்கு வர்றாரு. மணிகண்டன் 10:30 மணிக்கு வரீங்க. டாஸ் 1 மணி நேரம் ஆச்சு. என்னாச்சு மணிகண்டன் சார்? சொல்லுங்க மணிகண்டன். இந்த முடியல கூட டேப்லெட் போட்டு வரேன் சார். ஓ, ஹெல்த் இஷ்யூஸா? ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யுவர். ஓகே ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஐபிஎல் போட்டியில் முதல் வெற்றியாளர் அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜஞ்சனா ஃப்ரம் ஓசூர், உங்களுக்கு ஐடியா இருக்கா? T20 மேட்ச் இன்டர்நேஷனல் சாம்பியன் ஃபர்ஸ்ட் இயர் சாரி சார், இந்தியா தான். நம்ம தான் 2007ல. ஓகே சார். 2007 அப்படிங்கிறதுல நம்ம தான் முதல் முறையாக அடித்தோம். 2020 அப்படிங்கிற கப்பை முத அடித்த டீம் நம்ம டீம். 2007 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2020 மேட்ச் யுவராஜ் சிங் 6 6 பறந்துச்சு. இங்கிலாந்து பேட்டர் இது பவுலரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை பறக்க விட்டார். சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். 18வது ஐபிஎல் போட்டியில், அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தான். 18வது ஐபிஎல் போட்டியில் ஒரு ஆட்டத்தில் அதிகபட்ச ரன் எடுத்தவர் யார்? ஒரே ஒரு ஆட்ட சிங்கிள் அந்த மாதிரி இருக்கிறதுல. Sir, sorry sir, I have no idea sir. ஓகேம்மா. எஸ்ஆர்ஹெச் அந்த டீம்ல அபிஷேக் சர்மா 141. அபிஷேக் சர்மா 141 ரன். இந்த ஐபிஎல் போட்டியில ஒரே போட்டியில அதிகமான ரன் எடுத்தவர் இவர் தான். 141 ரன் அடிச்சிருந்தார். ஆக்சுவலா வந்து 120 பால் தான் ஒரு டீமுக்கே. 120 பால் தான் இல்லைங்களா? ஒரு டீமுக்கே 120 பால் தான். ஆனால் 141 ரன் அடிச்சு அவர் இண்டிவிஜுவல் சாதனை படைச்சிருந்தார். எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கேள்வி அப்படிங்கிறது நம்ம போகலாம். ஹரிகிருஷ்ணன், சிவகங்கா. எஸ் சார். ஹரிகிருஷ்ணன், கங்க்ராட்ஸ்மா. சஞ்சனா, கங்க்ராட்ஸ். Thank you sir. ஹரிகிருஷ்ணன் சொல்லப்பா, 18வது ஐபிஎல் போட்டியில ஒரு ஆட்டத்துல அதிகபட்ச விக்கெட் எடுத்தவர் யார்? ஈஸ்வேந்திர சகல் சார். என்னப்பா? சார் சகல், ஈஸ்வேந்திர சகல் சார். ஷகல் அப்படிங்கிறவர் சொல்றாங்க. எத்தனை விக்கெட் எடுத்திருந்தாரு தெரியுமா? இல்ல சார். சரி, யாரு வேற ஆன்சர் இருக்கா? கௌதம் சொல்லுப்பா. மிச்சல் ஸ்டார்க் இந்த 18வது சீசன்ல எவ்வளவு விக்கெட் எடுத்திருந்தார்? 5 விக்கெட். எந்த டீம்? டெல்லி டீம். டெல்லி 5. ஸோ நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி ஹரிகிருஷ்ணன், ஞாபகம் இருக்கா பார்ப்போம். 18வது ஐபிஎல் போட்டியில அதிக கேட்ச் பிடித்தவர் யாரு? கர்ணதுர்ச்சோ. ஹெட்மேயர் அப்படிங்கிறது அதிக கேட்ச் பிடிச்சவர். ஹெட்மேயர் அப்படிங்கிறவர் எந்த டீமுக்காகப்பா? ராஜஸ்தான் ராயல்ஸ். சிம்ரன் ஹெட்மேயர் அப்படிங்கிறவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ நேற்றுக்கு உண்டான பேப்பரில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஹரிகிருஷ்ணன், உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். 18வது ஐபிஎல் போட்டியில் ஒரு ஆட்டத்தில் அதிக ரன் எடுத்த அணி எது? ஹைதராபாத் சார். எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் அப்படிங்கிறது 286 அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட் இழப்புக்கு 286 ரன் அடிச்சாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி பப்ளிக் செக்டாரில், கவர்மெண்ட் செக்டாரில், நம்ம பப்ளிக்கில் கம்பல்சரி கேட்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் ஹரிகிருஷ்ணனுக்கு. 18வது ஐபிஎல் போட்டியில் இறுதி ஆட்டம் நடைபெற்ற மைதானத்தோட பெயர் என்ன? இந்த ஃபைனல் நடந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத், குஜராத். ஸோ ஸ்ரீ நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படிங்கிறது வந்து நம்ம குஜராத்தில், ஸோ அகமதாபாத்தில் நடந்துச்சு. முக்கியமான கேள்விகள் இது நேற்றைய பேப்பரில், இன்னைக்கு பேப்பரில் உண்டான முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது. நேற்றுக்கு 15, இன்னைக்கு ஒரு 15, 30 கொஸ்டின்ஸ். ஸோ 30 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமாக இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத டீல் பண்ணலாம். பாலச்சந்தருக்கு கிளாப் பண்ணுங்க. எதுக்கு கிளாப் பண்ணீங்க? வித்தவுட் அந்த மாதிரி ஆர்டர், வித்தவுட் ஆர்டர் அப்படிங்கிறது அவருடைய கடமையை செய்கிறார். பரவாயில்ல. ஸோ கரண்ட் வந்துருச்சு, ஒரு தோணணும், நமக்கே தோணணும், டிவியெல்லாம் ஆன் பண்ணணும்,
இந்த டிஜிட்டல் போர்டெலாம் ஆன் பண்ணணும், இதெல்லாம் காண்பிக்கணும் அப்படின்னு நமக்கே தோணணும். அடுத்தடுத்து இதுதான் வந்து டீம் ஒர்க். டீம் ஒர்க் ஷுட் பி ஹானர்ட், டீம் ஒர்க் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். பரவாயில்ல. இந்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லி பார்த்துருப்பாங்க. ஒரு தனுஷ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆஃபீஸில் போவார், அங்கே தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும், தண்ணி சொட்டே இருக்கான். முதல்ல அதை போய் அழகாக சரி பண்ணுவார், அதை சரி பண்ணிட்டு போவார். அதை கவனிப்பாங்க. ஸோ பரவாயில்ல, இன்னும் அவர் வேலைக்கே சேரலை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கவனிக்கிறாரு, சரியாக பண்ணுறாரு. ஒவ்வொரு இடமும் உள்ளே வந்தால் ஒரு சேர் திரும்பிட்டு கிடச்சுன்னா அதெல்லாம் முறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சேர் திரும்பிட்டு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது, ஸோ முக்கியமான விஷயங்களை பார்க்கறது வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம், அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருந்து. டைம் சொல்லுங்கள் யாராவது ஒரு ஆள் டைமு. 1:30 10:30 10:30 மணி, அதிகபட்சம் 1 மணி நேரம். அதாவது 1 இயர் 3 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அதில் முக்கியமாக இந்த 2024-25. இதை தவிர உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதை தவிர வெளியில் வராது. வந்ததுன்னா இது சார்பாக தான் இருக்கும். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நேற்றைய வீடியோ இன்னைக்கு வீடியோ நல்லாவே கேட்டுங்க. நேற்றைய வீடியோ இன்னைக்கு வீடியோ நீங்கள் நல்லா கேட்டுங்க. இங்கே வைமா உங்களுடைய ஃபோனை, யாராவது ஒருத்தர் ஃபோன் கொடுங்க, சும்மா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் கொடுங்களேன். ஒரு குரூப்பில் ஆன் பண்ணி விடுங்க, விட்டுருங்க அப்படியே. ஸோ நம்ம கேள்வி கேட்கலாம். அனுஷியா ஞாபகம் இருக்காப்பா? அனுஷியா இருக்கீங்களா? திருவடனையா அனுஷியா? அனுஷியா, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது தெரியுமா? ஆதிச்சநல்லூர், நேற்று கூட நான் பேசினேன் கிளாஸில். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? எக்ஸாக்ட்லி கரெக்ட், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டு, அப்படி தானே? ஆல்ரெடி யூ வேர் இன் தூத்துக்குடி, ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்திருக்கீங்க, தூத்துக்குடியில் இருந்திருக்கீங்க. ஸோ ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. கேட்பாங்க. மியூசியம், இது வந்து ஆர்கியாலஜிக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர், அப்படித்தானே இலக்கியா? ஆர்கியாலஜிக்கு ஃபேமஸான ஊர். உங்கள் ஊரில் என்ன ஊர்? புதுக்கோட்டையில் என்ன ஊர்? பொற்பனை கோட்டை. ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணிடணும். கேட்பாங்க, இன்டர்வியூவில் கேட்பாங்க. குரூப்பில் பாஸ் பண்ணி போனீங்கன்னா பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது. நீங்கள் ஆர் யூ ஃப்ரம் புதுக்கோட்டை? எஸ் சார் ஆர் எஸ் மேம். ஸோ ஹேவ் யூ விசிட்டட் பொற்பனை கோட்டை? நோ சார். எங்கே போயிருக்கீங்க? கொடைக்கானல் போயிருக்கீங்களா? எஸ் சார். ஆனால் பொற்பனை கோட்டை? நோ சார். மூஞ்சா பாருன்னுவாங்க மனசுக்குள்ளே. உங்களுக்கு வந்து கொடைக்கானல் போக தெரியுது, ஊட்டிக்கு போக தெரியுது, அவரவர் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். 1000 ஜன்னல் வீடு அப்படிங்கிறது காரைக்குடியில் இருக்கும். ஆனால் யார் ஒருத்தர் கூட அந்த வாசலை மிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து லண்டன்லாம் போயிருப்பாங்க, இங்கேருந்து சிங்கப்பூர்லாம் போயிருப்பாங்க, மலேசியாலாம் போயிருப்பாங்க. 1000 ஜன்னல் வீடு பார்க்காத காரைக்குடிக்காரங்க, மனச்சாட்சி உள்ளவங்க. அந்த 1000 ஜன்னல் வீடு அப்படிங்கிறதுனுடைய நான் வாசற்படியை மிதிக்கவில்லை அப்படின்றவங்க காரைக்குடிக்காரங்க மனச்சாட்சி அடிப்பில் ஒத்துக்குங்க. மனச்சாட்சிக்கு விரோதமாக பாவம் பண்ணுறது மிகப்பெரிய பாவம். நான் காரைக்குடியில் வசிக்கிறேன், தம்பி ஒத்துக்கிட்டாரு, சூப்பர். நீங்களும் போகல, கலையரசி இருக்கீங்க, ஒத்துக்கிட்டீங்க. யாரு? காரைக்குடிக்காரங்க பேசுங்க, காரைக்குடிக்காரங்க பேசுங்க. ஸ்ரீவத்சன், காரைக்குடி. நான் இது எதுக்காக கேட்குறேன்னா, இன்டர்வியூல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸுங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் 1000 ஜன்னல் வீடு, என்ன இந்த மாதிரி செட்டிநாடு பேலஸு, இந்த மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு இதெல்லாம் வந்து ஃபேமஸ்ன்னு. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கியா, போய் கால் மிதிச்சிருக்கியான்னு கேட்பாங்க. சும்மா ஜோவியெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். எஸ் சார், நான் பார்த்துருக்கேன் சார். நான் அந்த மாதிரி சொல்லும்போது வைக்கும்போது மைசெல்ஃப் நான் கூட இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த வழியில் போயிருக்கேன். அந்த ஜன்னல்ன்றப்ப அந்த வாசற்படியை மிதிக்கல. நிறைய முறை போயிருக்கேன் அந்த இடத்துல. நிறைய பேர் காமிச்சிருப்பேன். வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா இந்த பாருங்க, இதுதான் 1000 ஜன்னல் வீடுன்னு காரை திறந்து காமிக்கிறது. 1000 ஜன்னல் வீடு இதுதான், செட்டிநாடு பேலஸ் இதுதான் குன்றக்குடி, இதுதான் பிள்ளையார்பட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென்னிந்தியாவினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன அது அமராவதி புதூரா ஆராவேலா சாரி தென் திருப்பதி அரியக்குடி. தென் திருப்பதிங்கிறது அரியக்குடி. யாரோ லாவணியாவா? லாவணியா அரியக்குடியாம்மா? அழகானம் தென் திருப்பதி இல்லையா? இந்த மாதிரி சிறப்பிக்கப்படக்கூடிய ஊர்லாம் கேட்பாங்க. அப்போ தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கணும், ஆதிச்சநல்லூர் ஞாபகம் வச்சுக்கணும், அருங்காட்சியகம் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் நான் நேற்றுக்கு கேட்டேன், மறுபடியும் இந்த கேள்வியை கேட்குறேன். தமிழ்நாட்டில் எங்கும் வந்தே பாரத் ரயில்களோட எண்ணிக்கை தேசமுகி from திண்டுக்கல் 8ங்க. சரி, முதல் ரயில் அப்படிங்கிறது குஜராத்தில் நம்ம ஓடுதுன்னு சொல்லி பார்த்தோம். முதல் ரயில் எந்த ரயில்? நேற்றுக்கு நான் சொன்னேன், நமோ பாரத். திண்டுக்கலுக்கு திருநெல்வேலி. சரியா? தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களோட எண்ணிக்கை 8. நமோ பாரத் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். குஜராத்
நமோ பாரத் அப்படிங்கிறது வந்து குஜராத் அப்படிங்கிறத எடுத்துங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு சொல்லுவா? தேசிய ஊட்டச்சத்து மாதம், நியூட்ரிஷன் மந்த். தேசிய ஊட்டச்சத்து மாதம் எந்த மாதம் இது அனுசரிக்கப்படுகிறது? கொஞ்சம் குயிக். மார்ச் சார். மார்ச் அப்படிங்கிறது தவறு சஞ்சனா. நான் வேணா ஒரு குழு தரவா சஞ்சனாவுக்கு? மே மாதம் கிடையாது, சரியா? அலைபாயுதே அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் ரொம்ப ஜாலியாக ஆடிட்டு திரிவாரு. செப்டம்பர் மாதம். ஆமா, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீ அப்படிலாம் சொல்லுவாரு. கல்யாணம் பண்ணிடணும்னா அவங்கள அந்தோன்னு விட்டுட்டு அவர் போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஆடிட்டு திரிவாரு. செப்டம்பர் மாதம்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் தான் தேசிய ஊட்டச்சத்து வாரம். சாரி, மாதம். சஞ்சனா ஓகேவா? மார்ச் அல்ல. எங்க யாரு சொல்லுவா? தமிழ்நாட்டினுடைய முதல் புதிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை, இந்த கிரீன் அந்த மாதிரி ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனுடைய ஆலை, அதாவது ஃபேக்டரி எங்க நிறுவப்பட்டிருக்கிறது? ஏன்னா குழு தரவா? நான் குழு தரேன். நான் திரைப்படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்க்குதுன்னு. என்னப்பா யாரோ சொல்றாரு? ஸ்ரீவத்சன். திருநெல்வேலியா? திருநெல்வேலிக்காரங்க இருக்காரு. அப்படியான்றாரு அவரு. அப்படியா? எங்க ஊர்லயா? தமிழ்நாட்டினுடைய புதிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் இருக்குல்ல, அந்த மாவட்டத்தில் தான் இருக்கு. செங்கல்பட்டு. எந்த பட்டு? செங்கல்பட்டு. தமிழ்நாட்டினுடைய புதிய பசுமை ஹைட்ரஜன், கிரீன் அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். செங்கல்பட்டு அப்படிங்கிறதுல இருக்கு. செங்கல்பட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்க இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் பண்றான்னு பார்ப்போம். தெற்கு ஆசியாவினுடைய முதல் முறையாக சென்னையில ஃபார்முலா டேஸ் பந்தயம் நடைபெற்றது. ஃபார்முலா 4. அந்த ஃபார்முலா 4 அப்படிங்கிறதுல முதல் வெற்றியாளர் யார்? த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹக் பார்ட்டர் அப்படிங்கிறவர். யாருங்க? ஹக் பார்ட்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சார். ஆகஸ்ட் 31 அண்ட் செப்டம்பர் 2024 அந்த காலகட்டத்தில் முக்கியமாக நடந்துச்சு ஃபார்முலா 4 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்க இந்த கேள்விக்கு யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். இந்தியாவினுடைய முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட், மறுபயன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஹைபிரிட் ராக்கெட், அதுக்கு பேரு ரூமி 1. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சௌமியா நியூ ஸ்டூடெண்ட். முதல் முறையாக நம்ம இந்தியாவில் பீரங்கி அப்படிங்கிறத பயன்படுத்தியவர்கள் யார்? இந்த கேள்வி நம்ம நடத்திருக்கோம் இங்க. பீரங்கி எலிசபெத் அப்படின்ற பாபர் பீரங்கியை பயன்படுத்தினார்ல, அந்த பீரங்கியோட பேர் என்ன? கிளாஸுக்குள்ள இருந்தீங்கன்னா இப்போ ரூமி, இந்த சொன்னேன் ரூமி. இந்த ராக்கெட்டோட பேர் ரூமியா, ஹைபிரிட் ராக்கெட்டோட பேர் ரூமியா. முதல்ல பயன்படுத்தின அந்த ராக்கெட்ன்றேன் அந்த பீரங்கியோட பேர் இதுதான், ரூமி. பாபர் தான் பயன்படுத்தினார். இப்போ அடிப்பாங்க பாருங்க, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கேட்குற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. செக் பண்ணுவோமா யார் சொல்லுவான்ட்டுன்னு? எங்க நான் சொல்கிறேன் சார், தைரியம் உள்ளவங்க வாங்க. நான் சொல்கிறேன் சார், நீங்கள் கேட்டால் உங்கள் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா இருப்பேன். ட்ரை பண்ணுறேன் சார், கேளுங்க சார். யாராவது? நான் சொல்கிறேன் ஹரிகிருஷ்ணன், ராஜேஸ்வரி. சார் ராஜேஸ்வரிட்ட கேட்குறேன். ராஜேஸ்வரி, பாபர் அப்படிங்கிறவர் எந்த டைனஸ்டியினுடைய முதல் அந்தமாக இருக்கக்கூடிய கிங்? அவர் முகல்ஸ் அப்படிங்கிறது டைனஸ்டி அப்படிங்கிறது வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த போர் இது. ஃபர்ஸ்ட் பானிபட் வார் எந்த தேதியில் நடைபெற்றது? ஏப்ரல் 21 அப்படிங்கிறது யார் யாருக்கு இடையில நடந்துச்சு? பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி சார். இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர் அப்படிங்கிறது என்ன? முன்னாடி இருந்தவர் இவர் தான். சரி, முன்னாடி இருந்தவர் இவர் தான். இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர் அப்படிங்கிறதுக்கு வெற்றியா தோல்வியா யாருக்கு? சார் பாபர் வென் சார். பாபருக்கு வெற்றி. அப்ப தோல்வியா இருக்கு இப்ராஹிம் லோடி சார். அப்ப எந்த டைனஸ்டிக்கு இது தோல்வி? டெல்லி சுல்தான்ஸ்க்கு. டெல்லி சுல்தான்ஸுக்கே தோல்வி. அதுல பர்టిక్యులரா எந்த டைனஸ்டிக்கு? லோடி டைனஸ்டி அப்படிங்கிறது. அதுல பயன்படுத்தப்பட்ட அந்த பீரங்கியோட பேர் தான் அது ரூமி சார். ரூமி. கேட்ட கேள்விக்கு பூரா பதில் பாருங்க. கான்ஃபிடன்ஸ். கிளாப் பண்ணுங்க. ஸோ கேட்ட எத்தனை கேள்விக்குமே கான்ஃபிடன்ஸ். இதான் கான்ஃபிடன்ஸ். நான் வர்றேன் சார், கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன் சார், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். 90 ரூபாய் டிக்கெட்டு இல்லை ஆமாவா? 90 ரூபாய் டிக்கெட். அந்த மொபைல் யாருக்கு? ஓ இது தேஷ்மி குட்டா. 90 ரூபாய் டிக்கெட்டு. எங்க இருந்து எங்க வரைக்கும் 90 ரூபாய் டிக்கெட்டு?
திண்டுக்கல் டு காரைக்குடி 90 ரூபா டிக்கெட்டா? இன்னைக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. திண்டுக்கல்ல இருந்து காரைக்குடிக்கு வரதா இருந்தால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 90 ரூபா. என் கையில் டிக்கெட் இருக்குது, அதான் பார்த்தேன். சரி பரவாயில்ல. எத்தனை கிலோமீட்ரு? அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா? 1 எக்ஸாக்ட்லி 104 கிலோமீட்டரா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு 104 கிலோமீட்டருக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. இதெல்லாம் போட்டித் தேர்வில் கேட்பாங்களா? நேரத்தை வீணாக்கிட்டு கூடாது. திண்டுக்கல்லேருந்து காரைக்குடிக்கு எத்தனை கிலோமீட்டரு, எவ்வளோ அது அரசு போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ, எத்தனை பஸ் ஸ்டாப்பை தாண்டி வருது, எத்தனை இடங்களில் நின்றுட்டு வருது, அதெல்லாம் அது கிடையாது. என்ன அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். எங்க அடிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்கனவே நம்ம கரண்ட் பேஸ்ல பேசியிருக்கோம். முத்தமிழ் முருகன் மாநாடு எந்த ஊர்ல நடைபெற்றுச்சு? முதல்ல அதை சொல்லுங்க. பழனியில நடந்துச்சு. பழனி அப்படிங்கிறது அறுபடை வீடுகள்ல ஒண்ணா? பழனிங்கிறது அறுபடை வீடுகள்ல ஒண்ணு. அப்ப அறுபடை வீடுகள்ல பழனிங்கிறது என்ன பேர்ல அழைக்கப்படுது? திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி. ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் 16 முருகன் அடியார்களுக்கு விருது கொடுத்தாங்க. முருகனோட பெயர்ல மாநாட்டில் 16 முருகன் அடியார்கள் பெயரில் விருது, 16 முருகன் அடியார்கள் பெயர்ல விருது கொடுத்தாங்க. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறணும், ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது கலைஞர் கருணாநிதி. சரியா? அவர் எழுதின இதழ் முரசொலி. அதே மாதிரி புதினம் அப்படிங்கிறது பொன்னர் சங்கர், ரோமாபுரி பாண்டியன், வெள்ளிக்கிழமை, சுருளிமலை, வான்கோழி, புதையல், ஒரே ரத்தம், இதெல்லாம் அவர் எழுதிய இதழ்கள், அந்த புதினங்கள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனார்கலி, உதயசூரியன், உன்னைத்தான் தம்பி, இளைஞன் குரல், ஒரே முத்தம், காகிதப்பூ, சக்ரடேஸ், சாம்ராட் அசோகன், இதெல்லாம் அவர் எழுதிய நாடகங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கலைஞருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்திருக்கு. கலைஞருடைய 100ஆண்டு விழா அப்படிங்கிறது வந்திருக்கு. கலைஞர் பற்றிய கேள்விகளில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழக அரசு நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளில். ஏன்னா அவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கக்கூடாது. அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு நாடக ஆசிரியர், அவர் ஒரு கதை ஆசிரியர், அவர் திரைப்பட வசனகர்த்தா, இப்படி நிறைய பரிணாமிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாடு எப்போது நடைபெற்றது? சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு எப்போது நடைபெற்றது? 2024 ஆகஸ்ட் 21 சென்னையில் தான் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமானது. மொத்தம் முதலீடு எவ்வளோனா 51,157 கோடி. 51,157 கோடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது மெயின்ஸுக்கும் முக்கியம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது மெயின்ஸுக்கும் முக்கியம். 51,157 கோடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதனால வேலை வாய்ப்புகள் 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. லாவணியா இல்லையா? லாவணியா கிளாஸ் போயிட்டா? லாவணியான்னு ஒரு 3 முறை கேட்டேன் உங்க ஊரை பத்தி பேசும்போது. இல்லையா சார்? ரெஜிஸ்டர் போஸ்ட் சார். கால் வந்துட்டே இருந்துச்சு, நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க அந்த சைடு கிளாப் பண்ண சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார். அதனால லெஃப்ட் ஆயிடுச்சு சார். கால் வந்துட்டே இருக்கும். ஓ, உங்களுக்கு கால் வந்துட்டே இருந்துச்சு, லெஃப்ட் ஆயிடுச்சா? ஓகே. அப்ப கலைஞர் கருணாநிதியினுடைய 100ஆண்டு அப்படிங்கறது நாணயம் வெளியிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. எத்தனை ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க? எந்த தேதியில வெளியிட்டாங்க? 100 ரூபாய் நாணயம். ஆகஸ்ட் 18 100 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 18 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு சொல்லுவா? சர்வதேச காற்றாடி திருவிழா நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? காற்றாடி. இந்த இது பட்டம் விடுவோம்ல, காற்றாடினா பட்டம். பொள்ளாச்சியில கிடையாது, மகாபலிபுரம், மாமல்லபுரம் யாருடைய தலைநகராக விளங்கியது? துறைமுக தலைநகர். பல்லவாசனுடைய துறைமுக தலைநகர் அப்படின்றது மாமல்லபுரம். ரைட்டா? அப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது 19-15 கோடி, 19-16 கோடி, 1916 கோடி மதிப்பீட்டில் 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 மாவட்டங்களுங்க: ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த என்ன சார் அப்படின்னு சொன்னா, இந்த பவானி ஆறு அப்படிங்கிறது, பவானி நீர் இருக்கு இல்லையா, பவானி ஆறு, அந்த நீரை கொண்டு போறது. ஸோ முத சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோமா? சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் தான் நீர்ப்பாசனத்தின் தந்தையா? ஆன் பண்ணிக்கலாம். ஹரிகிருஷ்ணன் சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் எந்த ஆறு அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணாரு. சார் கல்லணை சார்.
கல்லணை அப்படிங்கிற ஒரு ஆறு, அது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கல்லணை அப்படிங்கறத அவர் வந்து ரிசர்ச் பண்ணாரு. அந்த கல்லணைக்கு அவர் வச்ச பேர் என்ன? கிராண்ட் அணைக்கட்டு. த கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் எந்த அணையை கட்டினார் சார்? ஆர்தர் காட்டர். தௌலீஸ்வரம் டேம் சார். தௌலீஸ்வரம் அணை. தௌலீஸ்வரம் அணை அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? தௌலீஸ்வரம் அணை அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? கிருஷ்ணா சார். கிருஷ்ணா கிடையாது, கோதாவரி. கோதாவரி தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு. தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு, த லாங்கஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டால் கோதாவரி அப்படிங்கிற அந்த ஆற்றின் குறுக்கே தான் தௌலீஸ்வரம் அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டம், அவினாசி. அந்த அவினாசி திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவினாசி திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். SSLV D3 ராக்கெட் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டுச்சு. SSLV D3 ராக்கெட். இது எதற்காக அப்படின்னு சொன்னால் புவி கண்காணிப்பு அப்படிங்கிறது, எர்த் மானிட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்க யாரு சொல்லுவா, இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் தொழிலாளர்கள் குடியிருப்பு வளாகம், விமன் என்டர்பிரனருக்காக வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. எந்த மாவட்டத்தில்? இந்தியாவிலே முதல் முறையாக பெண்களுக்காக, தொழில் முனைவோர்களுக்காக ஒரு குடியிருப்பு வளாகம், அவங்களுக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். பெண் தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிறது. தொழில் முனைவோர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வங்கி என்ன ஹரிகிருஷ்ணன்? முத்ரா சார். முத்ரா அப்படிங்களோட எக்ஸ்பான்ஷன் என்ன? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. முத்ரா பேங்க் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2015 சார். 1/1/2015. சரியா? ஸோ 2015 அப்படிங்கிறது முத்ரா எத்தனை வகையான வங்கிகள் கடன் கொடுக்குது தம்பி? 3 சார். 3. வாட் ஆர் த 3? சிசு, கிஷோர், தருண் சார். சிசு, கிஷோர், தருண். சிசு அப்படின்னா அதோட லிமிட்டுப்பா, கிரெடிட் லிமிட் 50,000, 50,000. சிசு. கிஷோர் 1 லட்சம் வர சார். இல்ல 5 lakhs, up to 5 lakhs. சரியா? தருண் இப்போ வந்து 20 lakhs. இப்போ வந்து 20 lakhs அப்படிங்கிறது. ஸோ earlier 10 lakhs, இப்போ வந்து 20 lakhs அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 20 lakhs. ஸோ யாரு சொல்லுவா? தகைசால் தமிழர் விருது 2024 பெற்றவர் யார்? தகைசால் தமிழர் விருது குமரி அனந்தன்ங்க. குமரி அனந்தன் சமீபத்தில் தான் இறந்தாரு. முன்னாள் அந்தமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவினுடைய ஆளுநர், பிஜேபியினுடைய லீடர் அப்படிங்கிறமாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா குமரி அனந்தன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்துல் கலாம் விருது யார் வாங்கினா? அப்துல் கலாம் விருது வீரமுத்துவேல், இஸ்ரோவோட விஞ்ஞானி, விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். ஸோ சந்திராயன் 3 அதோட திட்ட இயக்குனர் அப்துல் கலாம் விருது, வீரமுத்துவேல், இஸ்ரோவோட விஞ்ஞானி. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். கல்பனா சாவ்லா விருது யார் பெற்றப்பா? கல்பனா சாவ்லா விருது சபீனா, நீல்கிரி மாவட்டத்தை சேர்ந்த நர்ஸ் சபீனாவுக்கு எதற்காக கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது? சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். சஞ்சனா சார் லேண்ட்ஸ்லைட்ல கேரளால இருக்க சோ கேரளாவுல எந்த ஊர்ல? வயநாடு அப்படிங்கிறதுல லேண்ட்ஸ்லைட்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி செய்வதற்காக சபீனா அப்படிங்கிறவங்க நீலகிரி செவிலியர் அவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது. மரகத பூஞ்சோலை அப்படிங்கிறது தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? மரகத பூஞ்சோலை 29 மாவட்டங்கள், 29 டிஸ்ட்ரிக்ட் மரகத பூஞ்சோலை அப்படிங்கிறது இருக்கு. இந்த மரகத பூஞ்சோலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 38 மாவட்டங்கள்ல 29 மாவட்டங்கள்ல மரகத பூஞ்சோலை இருக்கு. தமிழ்நாட்டில் யாரு சொல்வா? அதே சஞ்சனாவுக்கு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் புதிய ராம்சார் தலங்கள் எத்தனைப்பா? மொத்தம் எத்தனை ராம்சார்? இப்ப 20. அந்த கடைசி 2 என்னன்னு தெரியுமா? அது வந்து திருப்பூர், விழுப்புரம். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூரும், கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரமும். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் பேர்ட் சாங்சுரி இன் திருப்பூர் அண்ட் கழுவேலி ஆல்ரெடி 18, இப்போ 20. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், 20 இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ராம்சார் அமைப்புனாவே 1971 தானே, ஈரான் தானே, ஈரான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் மொத்தம் 85, ஆமா தானே? இந்தியாவில் ராம்சார் என்னமா 89 சார். எக்ஸாக்ட் கரெக்ட், 89. ஆமா சார். இன்னைக்கு 2 ஆட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 2 ஆட் பண்ணிருக்காங்களா லாவண்யா? சொல்லுங்கப்பா. அந்த 2 இன்னைக்கு 2 ஆட் பண்ணிருக்காங்களா யாரு? சார் ராஜஸ்தான்ல சார் நேம் தெரியல சார்.
ஓகே, environment தெரிஞ்சு வச்சுங்க. ராம்சார் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. அது இருந்தால் அனுப்பிச்சு கொடுங்கப்பா நம்ம குரூப்ல. எஸ் சார். நான் இன்னைக்கு பேப்பரை ஃபுல்லாக படித்தேன். 3 பேப்பர் படித்தேன். ஹிண்டு பேப்பர் படித்தேன், தினமணி பேப்பர் படித்தேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்த்தேன். 3. ஆனால் கண்ணில் எனக்கு சிக்கலை. எனக்கு கண்ணில் அது சிக்கலை. ராஜஸ்தான் எனக்கு கண்ணில் சிக்கலை. ஆனால் லாவணியாக்கு எங்கேயோ பார்த்துருக்காங்க. எந்த பேப்பரில் படிச்சீங்க லாவணியா? சார் பேப்பர்ல இல்ல சார், டெலிகிராம்ல வந்து அந்த மினிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க சார். ஸோ மினிஸ்ட்ரி போட்டிருக்காங்களா டெலிகிராமில்? ஸோ அனுப்பிச்சு கொடுங்க. அப்போ ராம்சார் அப்படிங்கிறது வெட்லேண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ராம்சார் அப்படின்னாவே பிப்ரவரி 2 ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ரவரி 2 1971 ஈரானு, நம்ம ஊரில் 89, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 20, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரீசெண்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது நஞ்சராயன், திருப்பூர், கழுவேலி, விழுப்புரம். ஸோ திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிற காசம்பட்டி எதற்கு புகழ்பெற்றது? திண்டுக்கல் தேஷ்முகி காசம்பட்டி பயோடைவர்சிட்டி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். 2 தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று அரிட்டாப்பட்டி, முதல் 2 ராம்சார் எழுதிக்கங்க. 2 ராம்சார், அதில் முதல் ராம்சார் புதுசு ராஜஸ்தான்ல கைச்சன். ராஜஸ்தான்ல கைச்சன் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் 1. அடுத்துப்பா என்னப்பா? மினார். உதய்பூர் அப்படிங்கிறதுல மினார்ப்பா. உதய்பூர் 2ல மினார் அப்படிங்கிறது, இந்த 2 ராம்சார் அப்படிங்கிறது புதுசுங்க. ஸோ மினார் அப்படிங்கிறது உதய்பூர் அப்படிங்கிறதுலையும், அதே மாதிரி ராஜஸ்தான்ல பேர் என்ன சொன்னோம்? கைச்சன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்லையும் 2 புதிய ராம்சார் தலங்கள் 1971 ஆரம்பிச்சாங்க. ஈரான்ல ஆரம்பிச்சாங்க. ராம்சார் அப்படின்னு சொன்னாவே குறிப்பாக இந்த வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுப்பு அந்த நிலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அது பிப்ரவரி 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சா? பாரிஸ் எங்க இருக்கு? பிரான்ஸோட அதிபர் யாரு? இமானுவேல் மேக்ரான். இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கம் வாங்குச்சு தெரியுமா? 6ங்க. ஸோ ஒலிம்பிக் போட்டியில் அது 32வது போட்டி தானே? 3 ஆமா. 33வது போட்டியில் இந்தியா மொத்தம் 6 பதக்கங்களை பெற்றிருந்தது. அதில் வெள்ளி அப்படிங்கிறது தங்கம் 1 கூட வாங்கல, வெள்ளி வாங்கியிருந்தோம். நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல், நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறது ஜாவ்லின் த்ரோ வாங்கியிருந்தாரு. மித்த 5மே வெண்கலம், ஒரே ஒரு வெள்ளி. நீரஜ் சோப்ரா வெண்கலம் 5 பேர். மனு பார்க்கர், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், பொறுத்துகள்ல வரும், இவர் எந்தெந்த விளையாட்டோடு தொடர்புடையன்னு வரும், பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுன்னு வரும், அல்லது சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு வரும். மனு பார்க்கர் அப்படின்னாவே ரைஃபிள் ஷூட்டிங், சரபோஜித் சிங் அப்படின்னாலும் ரைஃபிள் ஷூட்டிங், ஸ்வப்னீஸ் அப்படின்னாலும் ரைஃபிள் ஷூட்டிங். சரியா? இந்த 3 பேர் ரைஃபிள் ஷூட்டிங்ல வெண்கலம் அப்படிங்கிறது 3. அமன் ஷெராவத், தம்பி சொல்லுங்க, கௌதம் ஃப்ரம் மதுரை. அமன் ஷெராவத் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? மல்யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்லிங் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நான் 5 சொல்லிட்டேன்னா, வெண்கலம் மொத்தம் 5. வெண்கலம் மொத்தம் 5 தானப்பா. அதில் ஆடவர் ஹாக்கி டீம் மென்ஸ் அவங்களும் வெண்கலம் அடித்தாங்க. ஹாக்கிலையும் அடித்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதுலேருந்து வரும். பாரிஸ் 33வது ஒலிம்பிக் போட்டி. 33வது ஒலிம்பிக் போட்டியில் முதலிடத்தை பெற்ற நாடு எது? கேள்வி கேட்பாங்க. அதிகமான தங்கத்தை பெற்ற நாடு ஜப்பானா? ஹரிஷு, டோக்கியோவில் நடந்தது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி? 32. டோக்கியோ 32, பாரிஸ் 33. 34வது ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற இருக்கிறது? 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற 2024 தான் எங்க நடந்துச்சு? பிரான்ஸ், பாரிஸ்ல நடந்துச்சு. அப்ப 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா. 2032 பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா. சரியா? 36 திட்டம் இந்தியா அப்படிங்கிறது திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க நான் முக்கியமா சொல்றேன், இதெல்லாம் யார் என்னென்னு சொல்லுங்க. சரியா? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், நியூ பாரத் லிட்ரஸி பிளான் 2020-22. அதான் 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. 2022 முக்கியமான கேள்வி. புதிய எழுத்தறிவு திட்டம், பாரத எழுத்தறிவு திட்டம். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா, 15 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எழுத்தறிவிப்பது. நாடு முழுவதும் 15 வயசு ஆயிடுச்சுங்க, ஆனா இன்னும் எழுத படிக்க தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எழுத்தறிவு கொடுக்கறது, லிட்ரஸி. அதுதான் அந்த திட்டம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாடு ரைஸ் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? RISE. What is expansion of RISE? ரூரல் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் எனேபிள் அப்படிங்கிறது. ரூரல் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் எனேபிள்
ரூரல் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் எனேபிள். இதான் தமிழ்நாடு ரைஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குறவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரியா? ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல இருக்க போது சார் நம்ம இதை கேட்டிருந்தோம்னா அடிச்சிருக்கலாமே. குரூப் 1ல் நிச்சயமாக இதில் இருந்தால் கரண்டாக பேச வரும். 2022, 2023, 2024, 2025 4 வருஷம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப செலக்டிவாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ நான் சொன்னேன், எங்கே யாராவது அடிக்க பார்ப்போம். ரைஸ்னு என்ன எக்ஸ்பென்ஷன்? ரூரல் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் எனேபிள். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள வந்து தொழில் முனைவராக மாற்றணும். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து உருவாக்கணும். அந்த ஆப் உருவாக்குறது, ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு ஆப்பு. அந்த ஆப்களை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறதா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய தலைமையில் சிறார் நீதி வாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக, சைல்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேஃப்டிக்காக. அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி பேர் என்ன? வாசுகிப்பா. பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஸோ தமிழக அரசு வாசுகி அவங்களுடைய தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்த்தோம்ல, பேர் மாத்திருக்காங்கன்னு சொல்லி. ஐபிசி, சிஆர்பிசி, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட். அதை தமிழ்நாட்டில் அதை பற்றி ஆராய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க. ஒரு நீதிபதியோட குழு அமைச்சாங்க. அந்த குழுவோட பேர் என்ன? அந்த தலைவர் அவர் பேர் சத்யநாராயணா. நீதிபதி சத்யநாராயணா. நீங்கள் ஷார்ட்டாக போட்டுக்கணும். புதிய குற்றவியல் சட்டங்கள் புரிஞ்சுக்கணும். புதிய குற்றவியல் சட்டங்கள். அப்போ குழந்தைகள் பாதுகாப்புனா வாசுகி, நீதிபதி வாசுகி. இப்போ ரீசெண்டாக நான் சொன்னேன், கேரளாவில் அந்த திரைத்துறையில் நடிகைகளை ஹேமா, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை நேற்றுக்கு பார்த்தோம். தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி அது 2024 அப்படிங்கிறது. அதோட திட்டத்தோட நோக்கம் என்னன்னா 10 ஆண்டுகளில் 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். 10 ஆண்டுகளில் 10,000 பேரை ஸ்பேஸில் உருவாக்கணும் அப்படின்றது. இந்த கொஸ்டின்ஸ் நேற்று கூட நான் கேட்டேன். யார் அடிப்பான்னு பார்ப்போம். 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கைக்கான விருது, தி பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் 2024. என்னமா பொன்னி ரேவதி வந்து 2025க்கு. நான் கேட்கறது 2024க்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சந்தியா தேவிங்க. 2024 சந்தியா தேவி, 2025 தான் பொன்னி ரேவதி. அப்ப 2 பேருமே ஞாபகம் வச்சுங்க. சந்தியா தேவி 2024, 2025 பொன்னி ரேவதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையின ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யார்? மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவர். தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் யாருமா? இல்லம்மா, அருண் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அருண். சரி, நிதி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத், அதுல தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையாவது முறையாக முதலிடத்தில் உள்ளது? 3வது இடத்துல. 3வது இடம்ங்க. எஸ்டிசி. இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத், அதில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஆனால் பொருளாதார வளர்ச்சியில் ஃபர்ஸ்ட்டுங்க. 9.69 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். அது இப்போ எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? மாத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாடு டான்ஜெட்கோ அப்படிங்கிறது இருந்துச்சு. டான்ஜெட்கோன்னு இருந்துச்சு. டான்ஜெட்கோ இப்போ எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? அப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா TNPDCL, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்னு மாற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன். உற்பத்திங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க, ஜெனரேஷன்ங்கிற வார்த்தையை எடுத்தாச்சு. வெறும் DCL மட்டும் இருக்கு. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. யாரு சொல்லுவா அந்த கொஸ்டின்? நடத்தினதுதான். தமிழ்நாடு மாநில பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் டேஸ் என்ற சொல்ல பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டது. எந்த ஒரு வார்த்தையை
இந்த எப்போ பார்த்தாலும் சண்டையில் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சண்டையில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. சண்டாளா, என்ன வார்த்தை? சண்டாளா. இந்த வார்த்தையை தவிர்க்கணும், இந்த வார்த்தையை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சண்டாளாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்படி ஒரு காஸ்ட் இருக்குன்றனால. சண்டாளாங்கிற வார்த்தையை கூறுவதை தவிர்க்க வேண்டும்ங்கிற வார்த்தை இந்த சண்டாளா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்க, யாரு சொல்லுவா? முதல் சாம்பியன்ஷிப் யாரு? 2007 2020 இந்தியா. அப்ப லாஸ்ட் யாருங்க? லாஸ்ட் இந்தியா. ஆஸ்திரேலியாவா? இந்தியா சார். இந்தியா சார். திருப்பதி சொல்லுங்க, இந்தியா யாரை வின் பண்ணாங்க? என்கிட்ட சொல்லலையே சார், சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டக்குன்னு ஞாபகம் வரவங்க சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சோம். சரியா? அப்ப முதலும் நம்ம தான் 2007 2024 அப்படிதானே? 2007 2024 2 முறை தான் அடிச்சிருக்கோம். 2007 2024 முதலும் கடைசியும் நாம தான் இருக்கிறோம். சாம்பியன் T20 மேட்ச் யாருடைய தலைமையில வெற்றி பெற்றாங்க? ரோஹித் சர்மா. 2007 மிஸ்டர் தோனி. 2007 மிஸ்டர் தோனியோட தலைமையிலையும் 2024 ரோஹித் அவருடைய தலைமையிலும் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. யாருங்க HCL அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய தலைவர் யாருங்க? HCL அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரு ஷிவ் நாடார் அப்படிங்கிறவர் இப்ப தலைவர் கிடையாது. இப்ப தலைவராக இருக்கிறவங்க ரோஷினி நாடார். அவர் ஃபவுண்டர் தான் அவரு ஷிவ் நாடார் அப்படிங்கிறவர். நம்ம மதுரை மாவட்டம், அதுவும் பர்டிகுலரா மதுரையில கோரிப்பாளையத்துல இளங்கோ மேல்நிலைப்பள்ளியில தமிழ் வழியில படிச்ச ஸ்டூடெண்ட் தான் அவர். சரியா? தமிழ் வழியில படிச்சவர் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற HCL நிறுவனத்தை நிறுவி அநேகருக்கு உதவி பண்ணிட்டு வர்றார். இந்த ரோஷினி நாடார் அவங்களுக்கு பிரான்ஸ் நாட்டோட மிக உயரிய விருது கிடைச்சது, செவாலியர் டி லா அப்படிங்கிற ஒரு விருது. அதே மாதிரி லெஜியன் டி ஹானர் அந்த விருது இது வந்து ரோஷினி நாடாருக்கு கொடுத்தாங்க. யாருங்க ரோஷினி நாடார்? அந்த ஷிவ் நாடார் அவருடைய மகள் ரோஷினி நாடார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நிர்மான் போர்ட்டல் அப்படிங்கிறது. நிர்மான்னா என்ன? எக்ஸ்பான்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நிர்மான்னா யாருக்கா தெரியுமா? எழுதி வச்சுங்க. நோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ரிவார்டிங் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். முக்கிய இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ரிவார்டிங் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அந்த யூபிஎஸ்சி நடத்துறாங்கல்ல, அந்த தேர்வில் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் நிர்மான் திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஊர்ல தமிழகத்தில் எந்த திட்டம் இதுக்காக வச்சிருக்காங்க? யூபிஎஸ்சி பாஸ் பண்றவங்க SSC நான் முதல்வன் திட்டம். தமிழக அரசு வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது இது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சிறார்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் என்ன பேர்ல அழைக்கப்படுது? NPS வாட்சல்யா அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. ஸோ யாருப்பா சொல்லலாம்? வேணாம், லாவண்யாவே சொல்லுங்க. ஒரு ஃபோன் வருது, கட் பண்ணிக்கவா? லாவண்யா சொல்லுங்க. ஆக்சுவலாக EEGயோட எக்ஸ்பான்ஷன் என்ன? EEG எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி அப்படிங்கிறது வேர் இட் இஸ் யூஸ்டு? பிரெயினோட ஆக்டிவிட்டியை கண்டறிவதற்காக. பிரெயின் இருக்குல்ல, பிரெயினோட ஆக்டிவிட்டியை கண்டறிவதற்காக தான் EEG அப்படின்னாவே எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். போதைப் பொருள் அப்படிங்கிற குற்றங்களுக்கு லாவணியோட்டே கேட்குறேன், ஏன்னா நீங்கள் தான் நம்பர்லாம் அனுப்பிச்சு கொடுத்தீங்க, படிச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். போதைப் பொருள் குற்றங்களை தடுக்கிறதுக்காக ஒரு கட்டணமில்லா ஒரு உதவி எண் கொடுத்தாங்க. கெஸ்ஸிங்காக சொல்கிறேன். இது வந்து நியர்பை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டமேசை மன்னனோட தொடர்பில் இருக்கும். போதைப் பொருள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைபர் கிரைம் 1930. சைபர் கிரைம் வந்து 1930. போதைப் பொருள்னா 33ங்க. சைபர் கிரைம் 1930 முதல் வட்டமேசை மாநாடு. குற்றம் அப்படி வேணா வச்சுங்க. காந்திஜி வராதது குற்றம். 1930 கலந்துக்கிறல அவர் குற்றம். காந்திஜி அவர் வந்து அம்பேத்கர் அவரை பற்றி குற்றம் சொல்லியிருப்பாரு. பாருங்க, நான் வந்திருக்கேன் ஆனால் INC-லேருந்து யாரும் வரல பாருங்க அப்படின்னு அவர் குற்றம் படுத்தியிருக்கலாம். ஸோ 1930 வந்து குற்றம். 1933 அப்படிங்கிறது தான் போதைப் பொருள். 1933 அப்படிங்கிறது வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க.
சமீபத்தில் கேரளாவில் இந்த கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம். சமீபத்தில் கேரளாவில் ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்த அந்த ராப் சிங்கரோட பேர் என்ன? ராப் சிங்கர் உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டு இருக்காரு, நாட் ஓன்லி இந்தியா. வேடன், வேடன் அப்படிங்கிறவரை பாருங்க, இவர் உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டு இருக்காரு. ஏன்னா உலக அரசியல பேசுறாரு, சீனா, ரஷ்யா, என்ன அந்த மாதிரி இருக்கட்டும், உலக அரசியல பேசுறாரு. வேடன் அப்படிங்கிறவர் எல்லா தலைவர்களும் உங்களை பார்த்துருக்காங்க, அதிக பிரசித்தி பெற்றிருக்காரு வேடன் அப்படிங்கிறவர். ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனம், உடல், சமூக பிரச்சனை இதை சரி செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது? தெரியும் தெரியாது? ஜனவரி 9 அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான மனம், உடல் சார்ந்த பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளை களைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அகல் விளக்கு திட்டம்னா இங்கே ஷார்ட் எழுதிக்கணும். 9 to 12 பாதுகாப்பு, 9 to 12 மாணவர்களுடைய பாதுகாப்பு. எங்க கலையரசி ட்ரை பண்ணுங்க. இந்த 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை நம்முடைய எஜுகேஷன் சைக்காலஜி என்ன குரூப்னு சொல்லும்? கல்வி உளவியல் 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த வயதுக்கு ஒத்த அந்த பிள்ளைங்களை குமார பருவம் சொல்லுவாங்க, அடலசன்ட் பீரியட். இதுதான் சிக்கலான, மனக்குமுறலான, அதாவது ரொம்ப ஒரு குழப்பமான பருவம்னு சொல்லுவார். யாரு? இந்த பருவத்து பிள்ளைங்களை நம்ம ரொம்ப ஹேண்டில் பண்றது, கவனமா ஹேண்டில் பண்ணணும். இந்த பருவத்து பிள்ளைங்களை 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களை ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா இது சிக்கலான, குழப்பமான, ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பருவம் அப்படின்னு ஸ்டான்லி ஹால் அவர் சொன்னது ஸ்டான்லி ஹால் அவர் தான் சொல்லியிருக்கிறார். எங்க சௌமியா ட்ரை பண்ணுங்க. ஜனவரி 25 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 25 ஓட்டர்ஸ் டே, நேஷனல் ஓட்டர்ஸ் டே சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் அதே மாதிரி மொழிப்போர் தியாகிகள் தினம் நேற்று கூட பார்த்தோம். அதாவது தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜனவரி 25 1950 தான் முதல் அதமாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது உருவானது. அதனால தான் அந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறது. எங்க 2025 லாவணியாட்டே வரேன், ஏன்னா நீங்க தான் ஒரு 3-4 வருஷம் சொன்னீங்க. 2025 எந்தெந்த ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சிருக்குது? எஸ் சார். ஃபர்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எஸ் சார். நெக்ஸ்ட் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் சார். பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். அதுக்கு அடுத்து கிளாசியர் பிரிசர்வேஷன், பனியாறுகளை பாதுகாப்போம். கிளாசியர் பிரிசர்வேஷன். இந்த 3 முக்கியம். சர்வதேசம், இன்டர்நேஷனல் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், கிளாசியர் பிரிசர்வேஷன். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரீஃபார்ம்ஸ்னு பண்ணிருப்பாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது டிஃபென்ஸ்ல. ஸோ இதை பற்றி ஒரு யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த வருஷத்தில் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்கல்ல, யூபிஎஸ்சியில் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான கொஸ்டின்ஸுங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. யார் சொல்லுவா? 2024 இந்தியா தனது முதல் பன்னாட்டு விமான பயிற்சி ஆகஸ்ட் மாதத்தில் நடந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்தமாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். அந்த இதுக்கு பேர் என்ன? தரங் சக்தி. அதுக்கு பேர் என்னப்பா? தரங்க சக்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தரங் சக்தி. இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ தேசிய நதிநீர் பாதுகாப்பு அந்த இயக்குநரகம் அப்படின்றது நடந்தை வாளி காவேரி அப்படிங்கிற திட்டத்துக்கு 934 கோடி வழங்கியிருக்கு. சரி, எந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பாளையம் அப்படிங்கிறதுல, பெரும்பாளையம் அப்படிங்கிற ஊர் தொல்லியல் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இப்ப? தருமபுரியே தாங்க சஞ்சனா, தருமபுரி முக்கியமானதுங்க. இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டையில சுடுமண் பொம்மை கண்டுபிடிச்சாங்க. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை. அதே மாதிரி தமிழ்நாடு கீழடி அகரம், நம்ம சிவகங்கை கீழடி அகரம் கொந்தகை மணலூர். நல்லா பேசுங்க. கீழடி அகரம் கொந்தகை மணலூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, உலகின் முதலில்
எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் லிக்னோசாட் அப்படிங்கிற ஒரு சிறிய மர செயற்கைக்கோளை உருவாக்குனாங்க? மரத்தால. ஜப்பான்ங்க. ஜப்பான். உலகிலேயே முதல்ல ஜப்பான் நாட்டு ஆராய்ச்சியாளர் தான் லிக்னோசாட். அதுக்கு பேரு லிக்னோசாட் அப்படின்னு சொன்னாவே a small size உடன் அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ல செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் யாரோடது? நம்ம இது எலன் மாஸ்க் அவரோடது. எலன் மாஸ்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஃபயர் போலார் ரேடியன்ட் எனர்ஜி இன் தி ஃபார் இன்ஃப்ராரெட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நாசா உருவாக்கி இருக்குங்க. ப்ரீ ஃபயர் அப்படின்னாவே போலார் ரேடியன்ட் எனர்ஜி இன் தி ஃபார் இன்ஃப்ராரெட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நாசாங்கிறது எந்த நாட்டோட விண்வெளி ஆராய்ச்சி மையம்? அமெரிக்கா. நம்மளோடது இஸ்ரோ. எந்த வருஷம்? 1969. எந்த ஊரை தலைமையிடமாக கொண்டு? பெங்களூரு. கர்நாடகா பெங்களூரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சூப்பர் சோனிக் ஏவுகணை DRDOவால கதிர்வீச்சு எதிர்க்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஏவுகணையோட பேர் என்ன? சூப்பர் சோனிக் மிசைல். DRDO. ருத்ரம் 2ங்க அது பேரு. ருத்ரம் 2 கதிர்வீச்ச. ஸோ அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக ரேடியேஷன்ஸ் ஆன்டி ரேடியேஷன்ஸ் சூப்பர் சோனிக் மிசைல் பை DRDO அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. திருப்பதி. Yes sir. What is expansion of DRDO? Sorry sir, தெரியல sir. ஓகேமா. DRDO நாவே டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்த்தி இருக்கேமா? ஆர்த்தி புதுக்கோட்டை. ஆர்த்தி இல்லை. பெர்மிஷனா? காஞ்சிபுரம் சுகன்யா. சரி, திண்டுக்கல் நிகில். நான் இருக்கேன் கிளாஸ்ல. இப்போ நாங்கள் பேசணும் அப்புறம் யாருமே காணோம். எஸ் சார், இருக்கீங்க சார். நான் இருக்கேன். சரி, லாவண்யா சொல்லுமா. DRDO அப்படிங்கிறது அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சார். DRDO எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? மினிஸ்ட்ரி. சார் கரெக்ட்டா தெரியல சார். கரெக்ட்டா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சஞ்சனா from ஓசூர். Ministry of Defense sir. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். பாதுகாப்பு அமைச்சகத்துல தான் வரும். அதுலயே இருக்கலாமா பாதுகாப்பு? லாவண்யா. எஸ் சார். இல்ல ரிசர்ச் இருக்கவும் நான் அதுல யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிச்சீங்களா? ஓகே, பரவாயில்ல. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் DRDO. கதிர்வீச்சு எதுக்கிறதுக்காக ருத்ரம் 2 அப்படிங்கிற ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணையை கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க யாரு சொல்லுவா? உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றம் 2024 அப்படிங்கிறதுல இந்த இன்டர்நேஷனல் ஜெண்டர் கேப் அப்படிங்கிறத வெளியிட்டுச்சு. இது எத்தனையாவது ஜெண்டர் கேப்? 129ங்க. 129வது அப்படிங்கிறது. சரி, சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டில இருந்து பயணம் செஞ்சாங்க? அமெரிக்காவில இருந்து பயணம் செஞ்சாங்கல்ல. எத்தனையாவது முறையா பயணம் செஞ்சாங்க? 3rd டைம். 3வது முறையாக விண்வெளி பயணம். 2 இல்ல 3. அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மூலமா வந்தாங்களா? யாரோடது அது? எலன் மாஸ்கோடது தான். எலன் மாஸ்க் அப்படிங்கிற எந்த நகரம் இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? லிட்ரேச்சர் சிட்டி. கோழிக்கோடுங்க. கேரளாவோட கோழிக்கோடு. கிளாப் பண்ணுங்க. வண்ணராஜாவுக்கு கிளாப் பண்ணுங்க. கேரளாவோட கோழிக்கோடு ரொம்ப முக்கியமானது. கோழிக்கோடு அப்படிங்கிறது முக்கியமானது. கேரளாவோட கோழிக்கோடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நிலையான வளர்ச்சி, அதாவது ஸ்டெடி growth ஆர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதுல இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? 109ங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 109 அப்படிங்கிறதுல இருக்கிறோம். 109 அப்படிங்கிறது. சரி, தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் நியமனம் மற்றும் அனுமதி அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் உருவாக்கி இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த ஆப்போட பேர் என்ன? அந்த ஆப் அதோட பேர் என்ன? கவிதா. சரி, சுவிதாங்கிற ஒரு ஆப். சுவிதாங்கிற ஆப் தான் எலெக்ஷன் டைம்ல வேட்பாளர்கள் நியமனம். இது 3 வருட கரண்ட் அஃபேர்ஸுங்க. இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ஃபார் திஸ் குரூப் 1க்கான முழு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இது ஜான்வரி 20, 22, 23 ஆரம்பிச்சு 25 வரைக்கும், இப்போ வரைக்கும் ஏப்ரல் மே வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி
சீனாவோட சாங்கே 6 அப்படிங்கிற ஒரு மிஷன் எங்கு அனுப்பப்பட்டது? இந்த சாங்கே அப்படிங்கிறது வந்து எங்க அனுப்பப்பட்டுச்சு? இது சீனாவோடது சாங்கே E6 அப்படிங்கிற மிஷன். அது ஸ்பேஸுக்கு தான். ஸ்பேஸ்ன்றது அது ஒரு இடம். ஸ்பேஸில் எங்க? அது வந்து சன்னுக்கா, இல்லை வந்து மார்ஸுக்கா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூணுக்கா? மூன். சாங்கே 6 சாங்கே 6 மிஷன் அப்படிங்கிறது வந்து சீனாவோடது. சந்திரனின் தொலைதூரத்திலிருந்து முதல் மண் மாதிரியில் எடுத்துக்கொண்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த சாங்கே 6. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி வேறு. சாங்கே 6, இந்த சாங்கே 6 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாங்கே 6 அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கு தான் அனுப்புனாங்க. சந்திரன் அப்படிங்கிறது தான் அனுப்புனாங்க. மூர்த்தி எம் அப்படிங்கிறவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மார்ஸுங்கிறீங்க. மார்ஸுங்கிறது தவறு. மார்ஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன கிரகம்? செவ்வாய். மார்ஸுக்கு நம்ம அனுப்புனது எது? மங்கள்யான். மங்கள்யான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மங்கள்யான் 1, 2 அதெல்லாம் யார் திட்ட இயக்குனர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சந்திராயன் 1, 2, 3 யார் திட்ட இயக்குனர் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ரேட்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசோசாட். இதெல்லாம் என்னென்ன சேட்டலைட்டில் முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்தியாவால் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் சிறிய பேரிடர் மருத்துவமனை இது. டிசாஸ்டருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் சிறிய டிசாஸ்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பேரு ஆரோக்கிய மைத்ரி கியூப்ஸ். ஆரோக்கிய மைத்ரி கியூப்ஸ் அப்படிங்கிறதா இந்தியாவால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மிக சிறிய டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது. சரி, யார் சொல்லுவா? இந்த கொஸ்டின் அடிக்கலாம், செக் பண்ணுங்க, கெஸ் பண்ணி அடிக்கலாம். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா, த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பார்க் அப்படிங்கிறது இந்த ஊரில் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பார்க் இன் இந்தியா, புனே. டெல்லி அல்ல, புனே. புனேயில் தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த புனே அப்படிங்கிறது இலக்கியா ட்ரை பண்ணுமா? புதுக்கோட்டை இலக்கியா ட்ரை பண்ணுப்பா. இந்த முக்கியமாக 1853 டல்ஹௌசியோட பேரிடல முதல் இருப்பு பாதை எந்தெந்த ஊருக்கு இடையில போட்டாங்க? மும்பை டு தானே. மும்பை டு தானே யார் சொல்லுவா? மும்பை டு தானே எத்தனை கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர். மும்பை டு தானே 34 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதெல்லாம் முக்கியமானது. இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இந்தியா உலகளாவிய சுற்றுலா மற்றும் சுற்றுலா குறியீடு டூரிசம் அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு? வேர்ல்டு டூரிசம் இண்டெக்ஸ் 39. எக்ஸாக்ட்லி கரெக்ட். லாவண்யா 39. ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். 39. ஸோ 39 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நம்ம டூரிஸ்ட் அப்படிங்கிறது 38 மாவட்டம் இருக்கு. 39வது மாவட்டமும் உருவாக்க இருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுங்க. 38 மாவட்டத்திலுமே டூரிஸ்ட் இருக்கு நம்ம ஊர்ல. இப்போ 39 ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவோடது 39. ஸோ சுற்றுலா குறியீடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சுற்றுலா குறியீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்க யாரும் சொல்லுவா? புக்கர் பரிசு 2024 பெற்றவர் யார்? மோஸ்ட்லி ஏமா சமந்தா இல்லையே. நான் சொன்னேன் இது 2024 ஜெர்மன் எழுத்தி. ஜெர்மனில் ஜே. நான் கூட நீங்கள் நடத்தும் போதே சொன்னேன். உங்கள் கன்னட பேசும் இதில் இருக்கு, நோட்டில் இருக்கு. ஜே ஜென்னி. ஜெர்மனி ஜென்னி எர்பன்பர்க் இவங்க தான் வாங்கினாங்க. ஸோ மைக்கேல் ஹாப்மேன் மொழிபெயர்ப்பாளர். அந்த மைக்கேல் ஹாப்மேன் சர்வதேச புக்கர் பரிசு. சரி, சர்வதேச புக்கர் பரிசு எலிசபெத். சரியா? எலிசபெத் சொல்லுங்க. அந்த சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது வந்து புக்கர் பரிசு எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? லிட்ரேச்சரே தான், இலக்கியத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய முக்கிய விருது. புக்கர் பரிசு இந்தியாவில் யார் யார் வாங்கியிருக்காங்க? 3 பேர் வாங்கியிருக்காங்க. சொல்லுங்க 3 பேர். அரவிந்த் அடிகா ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறதுக்காக அருந்ததி ராய் வாங்கியிருக்காங்க. 3வது நபர் யாரு? சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கர்நாடகால யார் வாங்கியிருக்கா? செஞ்சனா சார். அந்த மனு முஸ்தக்னு சொல்லிட்டு ஒரு லேடி சார், அவங்க வாங்கியிருக்காங்க சார். எக்ஸாக்ட்லி மனு முஸ்தக் அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க ரீசன்ட்லி. ஸோ உங்கள் ஊர்ன்றேன், உங்கள் பக்கத்து ஊரில் எத்தனை பேர் சாவடிச்சிருக்காங்க தெரியுமா? 11 பேரை சாவடிச்சிருக்கிறாங்க கொண்டாட்டங்கிற பேரில். இது ரொம்ப சாதனை படிச்சுட்டாங்கல்ல. இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது.
இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது. ஒரு பெரிய கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சரே கொடியை பிடிச்சிக்கிட்டு வெறும் 35,000 பேர் அமரக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தில், இந்த சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் 35,000 பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை உள்ள அனுமதிச்சு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சேர்த்துருக்கான். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் 11 பேர். இதெல்லாம் சாபம். வெற்றி கொண்டாட்டம்னு சொல்லிட்டு இது ஒரு சாதாரண நிகழ்வுங்க. இது என்ன உலக அளவில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க? நம்ம சொன்ன வெறும் 6 ஒரு தங்கப்பதக்கம் கூட இல்லை. போய் ஒலிம்பிக்கில் அடிச்சுட்டு போய் ஒலிம்பிக்கில் அடிங்க. இது சாதாரணமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேரையும் நல்லா திறமையான தலைவர்களை அப்புறம் கூப்பிட்டு நான் ஒவ்வொரு இதுலையும் காசு வாங்கி காசு யார் யாரெல்லாம் திறமையாக யார் காசு இருக்காங்களோ பெரிய பெரிய சூப்பரான இவங்களை அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அப்புறம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு 18 வருஷத்தில் எப்பயோ ஒரு முதல் அப்போல்லாம் மும்பை என்ன பண்ணுறது, அவன் 5 முறை அசால்ட்டாக இருக்கான். ஆனால் சிஎஸ்கே 5 முறை அசால்ட்டாக இருக்கிறான். அப்படி பார்த்தா அவன் வெளுத்துக்கிட்டு இருக்கான். பாலை 6 பறந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பால் கிடச்சிருந்துச்சுன்னா 6 முடிஞ்சு, மேட்ச் முடிஞ்சு. சரியா? இது வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய கொண்டாட்டமாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க. பாவம் எவ்வளோ. நான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச 11 பேரை சொல்கிறேன். காயம்பட்டவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கான். காயம்பட்டவன் ஆயிரக்கணக்கு. அவங்களுக்குலாம் யார் கொடுப்பா? பிள்ளை போச்சே, 14 வயசு பிள்ளை போச்சே. அடுத்த ஐபிஎல் பார்க்கும்போது என் பிள்ளை இல்லைன்னு அந்த தாய்க்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும், இந்த தாய்க்கு அந்த தந்தைக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். விளையாட்டாக பார்க்கணும். அதை போய் ரொம்பலாம் பெருசாக்கிடக்கூடாது. ரொம்ப பெருசாக்கிட்டு வச்சுட்டு இதில் பெரிய அரசியல் வேறு, காங்கிரஸ் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லி உடனே இவர் சீதாராமையா. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமத்தில் 60 பேர் செத்தாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஒரு திடீர்னு ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் வந்துச்சுன்னா சாகிறதுங்கிறது வந்து இந்த இடத்துல இயல்பு தானே. இந்த நேத்திக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் அழகமா நகரில் அண்ணன் தம்பியை அடிச்சே கொண்டிருக்காங்க. காரணம் என்னென்னா ஆடு திருடிட்டாங்க. ஆடு திருடிட்டதுன்றதுனால அடிச்சு கொள்கிற அளவுக்காக நீங்கள் அடிச்சு கொள்வீங்க ஊருக்காரங்க? மனித உரிமை மீறல். ஒரு அடிச்சு மட்டும் விட்டுருக்கலாம்ல, அடிச்சு மட்டும் விட்டுருக்கலாம், காயப்படுத்தி விட்டுருக்கலாம். கொண்டுட்டா அது யாருங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா? கொலை செய்கிறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா? ஒரு திருடுன்றது கொலை செய்யப்படுறது பா எவ்வளோ கொடுமையானது. கேரளாவில் ஒரே ஒரு ரொட்டி துண்டை அவர் வந்து திருடிட்டான்றதுக்காக அடித்து கொள்ளப்பட்டார். ரொட்டி துண்டுங்க, பசிங்க, என்ன பெரிய விஷயம் நடக்க போகுது இதில்? ஸோ நேற்றுக்கு வந்து ஆடை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரையுமே நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மதவப்பட்டி பக்கத்தில் அழகமானவரியில் 2 பேர் ஊரே சேர்ந்து அடித்து கொண்டிருக்காங்க. ஸோ 11 பேர் மீது வழக்கில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த 11 பேர் செத்துருக்கானே இது கர்நாடகாவில், பெங்களூரில். இது என்னமா பெரிய கொண்டாட்டம்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அது என்ன உடனே அந்த கொண்டாட்டம் வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? எல்லாருக்கும் திட்டமிட்டு நடத்திருக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு கூட நடத்திருக்கலாம். இவ்வளோ பேருக்கு டிக்கெட் கொடுத்து கூட வச்சிருக்கலாம். இல்லை இவ்வளோ பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்கலாம். ஒரு போலீஸ் பந்தோபஸ்து நிறையா கூட்டியிருக்கலாம். கட்டுப்பாடற்ற கூட்டம். எத்தனை குழந்தைங்க, எத்தனை வாலிபர்கள், எத்தனை ஐஏஎஸ்ல இறந்துருப்பான், எத்தனை டாக்டர் இறந்துருப்பான், எத்தனை இன்ஜினியர்ஸ் இறந்துருப்பான். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் கவனமாக இருங்க. உங்களுக்காக சொல்கிறேன், கவனமாக இருங்க. ஸோ 2025 ஜனவரியில் உலக ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025 ஜனவரியில் உலக ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு சமிட் நம்ம சென்னையில் நடந்துச்சு. எங்க நம்ம உலக பல்லுயிர் தினம் அப்படிங்கிறது எப்போ? பயோடைவர்சிட்டி டே. இப்போதான் ரீசெண்டாக போச்சு. ஒரு 15 நாளைக்குள்ள தான் பயோடைவர்சிட்டி டே. மே 22 போய் பாருங்க, உங்க நோட்டுக்குள்ள இருக்கு. மே 22 பயோடைவர்சிட்டி டே. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், பிபின்றது என்னைக்கு பார்த்தோம்? மே 17 வந்து பிபி அப்படிங்கிற தினம் வந்து பார்த்தோம். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஓவரால் படிச்சதை பூரா நல்லா ஞாபகம் வச்சுங்க. எங்கப்பா யார் சொல்லுவா? ஹேலோ இந்தியா அப்படிங்கிற அந்த யூத்துக்கான விளையாட்டு அப்படிங்கிறது எங்க நடந்து முடிஞ்சு? ஹேலோ விளையாட்டு பீகாரா? சென்னை. மகாராஷ்டிராவா? சென்னை சார். சென்னையில் நடந்தது 2023. நம்ம நடத்தினது சென்னையில், திருச்சியில், மதுரையில், கோவையில் நம்ம நடத்தினது 2023. அது 6வது. 2023 நம்ம நடத்தினோம். 2023 6வது ஹேலோ விளையாட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத நடந்துச்சு. சென்னையில், திருச்சியில், மதுரையில், கோவையில். ஜனவரி 19 ஆரம்பிச்சிருந்தாங்க, ஜனவரி 31 வரை நடந்துச்சு. அது தமிழ்நாடு. 7 நடந்துருச்சு. சரி, நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ சமீபத்தில் ஹேலோ விளையாட்டு அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஹேலோ விளையாட்டு 6வது ஹேலோ விளையாட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. சரியா? 4 இடத்துல நடந்துச்சு. சென்னையில், திருச்சியில், மதுரையில், கோவையில். இதில் முதல் 3 இடம் பிடிச்சதில் ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா. 57 பதக்கங்கள். மொத்தம் 57 பதக்கங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும்.
57 தங்கப்பதக்கம் மட்டுமே 57. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இடத்துல. ரெண்டாவது இடத்துல வந்தது வந்து நம்ம தான் தமிழ்நாடு. 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெங்கலம். 38 தங்கம் வாங்கியிருந்தோம் ஹேலோ விளையாட்டுல. மூன்றாவது இடம் பெற்றது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சணும். முதல் 3 இடம் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, ரெண்டாவது தமிழ்நாடு, மூன்றாவது ஹரியானா. MTH ஹேலோ விளையாட்டு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஹரியானா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து தங்கம் வந்து 38 வாங்கியிருந்தோம், வெள்ளி வந்து 31 வாங்கியிருந்தோம், வெண்கலம் 39 வாங்கியிருந்தோம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். யூத் கேம்ஸ் தான் ஹேலோ அப்படிங்கிற விளையாட்டு. சரியா? ஸ்போர்ட்ஸ் ஹிட் அப்படிங்கிறது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் ஹிட் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்படுச்சு? ட்ரிச்சிங்க. ட்ரிச்சி. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் ஹிட் அப்படிங்கிறது ட்ரிச்சி. சரி, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்கு? ராம்சார் தலம் இப்போ 2 புதுசு. கரைவெட்டி அப்படிங்கிறது வந்து அரியலூர் ரீசென்ட்ல. அதே மாதிரி லாங்வுட் அப்படிங்கிறது எந்த ஊர்ல? லாங்வுட், சோளா, காப்புக்காடு. லாங்வுட் அப்படின்னாவே நீலகிரி. மரமெல்லாம் லாங்கா இருக்கும் நீலகிரிஸ்ல, லாங்கா இருக்கும். அப்படி புரிஞ்சுங்க, அசோசியேட் பண்ணி படிங்க. ஸோ மரமெல்லாம் லாங்கா இருக்கிற ஊர் எந்த ஊர் தான்? நீல்கிரிஸ் அப்படிங்கிறதுல. ஸோ இப்போ ராம்சார் தலங்கள் இந்தியாவில் 16 ராம்சார் தலங்களுடன் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்டுள்ளது. ஸோ இப்போ 20 ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் 20 தானே, இப்போ 20 ஆயிடுச்சு. சரி, பாரத ரத்னா விருது 2024 கர்பூரி தாக்கூர் கொடுத்தாங்க. இவர் எந்த ஊருக்காரு? பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு கொடுத்தாங்க பாரத ரத்னா விருது 2024. டாக்டர் MS சுவாமிநாதன் எந்தோட தந்தை என்று அழைக்கப்படுறார், இவருக்கும் கொடுத்தாங்க. ஸோ கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர், இவருக்கும் கொடுத்தாங்க. நரசிம்மராவ், இவருடைய சிறப்பு என்ன? இவருக்கும் கொடுத்தாங்க. தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர், அவருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி LK அத்வானி, இவர் தான் முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபியோட முதல் துணை பிரதமர், அந்த மாதிரி இருந்தாரு அத்வானி. அதே மாதிரி சரண் சிங் பாருங்க, மொத்தம் நரசிம்மராவ் பிரதமராக இருந்திருக்கிறாரு, அத்வானி துணை பிரதமராக இருந்திருக்கிறாரு, சரண் சிங் பிரதமராக இருந்திருக்கிறார். மொத்தம் 3 பிரதமர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 2024. அதுபோக ஒரு சயின்டிஸ்ட் சுவாமிநாதன் வாங்கியிருக்கிறாரு, MS சுவாமிநாதன். அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் வாங்கியிருக்காரு. ஒடிசாவில் முத சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒடிசான்றேன் பீகாரில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நிறுவியவர் கர்பூரி தாக்கூர். ஸோ பாரத ரத்னா கடைசியாக அளிக்கப்பட்டது தான். இதில் தான் பாரத ரத்னா கேட்டாங்கன்னா இதான் இந்த கேள்வி தான். பாரத ரத்னான்னு கேட்டாங்கன்னா இங்கே தான் கேட்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் கொடுக்கல. அதே மாதிரி பிரதமர் வந்து சூரியோதயா யோஜனா அப்படிங்கிறத ஒன்று தொடங்கினார். எதுக்குங்க? இந்த சூரியோதயா யோஜனா சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோலார் பேனல் அப்படிங்கிறத அமைக்கிறதுக்காக தான் இதை உருவாக்கினாரு. ஸோ 1 கோடி வீடு, 1 crore ஹவுசஸ், 300 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். இதுதான் சூரியோதயா யோஜனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சூரியோதயா யோஜனா. இது தேஷ்முகிக்கு கிளாப் பண்ணுங்க, ஆனால் இது என்ன சும்மா கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணிட்டியா? அம்மா அப்பா திருமணம் ஆன பிறகு இருப்பாங்களா? இல்லை இந்த இடத்துல வச்சுருப்பீங்களான்னு கேட்குறேன். வச்சுருப்பீங்கல்ல, நான் செக் பண்ணுவேன். நான் இருந்தேன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தேஷ்முகிட்ட நான் கேட்பேன். 2030 நான் இருந்தேன்னா கேட்பேன். ஒரு ஃபோட்டோ கொடுத்து அனுப்புவான்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இருக்கணும் அப்பா அம்மா எப்போவுமே. சரியா? ஸோ பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படிங்கிற 2 கான்செப்ட் வரும். ஈச் அண்ட் எவ்ரி விமன் இதே அன்பு அப்பா அம்மா அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மாமனார் மாமியாரும் பக்கத்தில் இருக்கணும். யாருப்பா உங்களுக்கு பிடிக்கும்? எங்களுக்கு எங்கள் அம்மாச்சி தான் பிடிக்கும். அதிகபட்சமாக அந்த பேரங்க சொல்கிறது பாடமாக போயிட்டுருக்குல்ல, கொஞ்சம் ஏதாவது பேசுவோம். பாடமாக போயிட்டுருக்கு, ரொம்ப நேரமாக கரண்ட் பேசிகிட்டு இருக்கோம், தகவல்களாக கொடுத்துட்ருக்கோம். என்ன இலக்கியாவோட மகனோ அப்பத்தா வீட்டுக்கும் போவோம், தாத்தா வீட்டுக்கும் போவோன்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கும் போகணும். பிள்ளைங்க சொல்லணும், லீவ் விட்டாவே அதிகமாக பிள்ளைங்க விரும்புறது எங்கே? அம்மாச்சி வீடு. ஏன்னா அம்மாட்ட தான் அந்த குழந்தை அதிகமாக வளருதுன்றால, அம்மாட்ட தான். அப்போ அம்மா என்ன சொல்லும்? மாமே அடித்தாரோ மல்லிப்பூ செண்டால, சூப்பருங்க. அதே மாதிரி அத்தை அடித்தாலும் அரளிப்பூ செண்டால. எங்கே போய் விற்கிறாங்க மாதிரி விஷத்தை? உனக்கு யாரை பிடிக்கும்? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும்னு சொல்லிடுச்சு அந்த குழந்தை. உடனே அம்மா இரு சோத்துல விஷத்தை வைக்கிறேன். அப்போவே வார்த்தையில் விஷத்தை வச்சிடுறது. ஸோ அப்படி வைக்கக்கூடாது. நம்ம அது கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, அது கேட்ட வார்த்தை.
எங்க இருந்து கத்துக்க போகுது அந்த பிள்ளை? சமுதாயம் தான் கற்றுக் கொடுக்குது, அப்படிதானே? வீடு தான் ஃபர்ஸ்ட், வீடு, அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் சமுதாயம். அங்க இருந்து பேசுற வார்த்தை தான் அந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தைன்றது கேட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது. ஸோ கெட்ட அப்படிங்கிறது, கேட்ட அப்படிங்கிற மாதிரினா புணர்ச்சி. என்ன புணர்ச்சி அது? முதலிலை திரிந்த புணர்ச்சி. முதலிலை திரிந்த புணர்ச்சி, திரிதல். ஸோ தோன்றல், திரிதல், கெடுதல், புணர்ச்சி. புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து 2 வகைப்படும். ஒன்று இயல்பு, இன்னொன்று விகாரம். இயல்பு, விகாரம். எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே வந்துச்சுன்னா ஹரி கூட்டல் ஹரன் வருதா? ஹரி ஹரன் எதுவுமே இல்லை. அப்ப இது என்ன புணர்ச்சி சொல்லுங்க? தேஷ் கூட்டல் முகி, தேஷ்முகி. கலை கூட்டல் செல்வி, கலை செல்வி. வந்துருச்சா? இச்சு வந்துருச்சா? இச்சு வந்துச்சுனாவே இது வந்து திரிதல் விகாரமா? திரிதல் விகாரத்து இல்ல சரி, தோன்றல் விகாரம். என்னங்க? தோன்றல். ஒரு புது வார்த்தை வருது, பிரிச்சுட்டீங்கன்னா கெட்டுரும். பிரிச்சுட்டீங்கன்னா கெட்டுரும், அந்த இச்சு போயிடும். ஸோ வருவோம், மறுபடியும் வருவோம். மீண்டும் அந்த போராட்டம் என்னது? கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம், மக்களை தேடி இல்லம் தேடி கல்வி பார்த்துட்டோம், மக்களை தேடி மருத்துவம் பார்த்துட்டோம். இது எங்க லெபார்டரி, மக்களை தேடி லெபார்டரி. இது எந்த ஊர்ல தொடங்கப்பட்டுச்சு? கோயம்புத்தூர் கிடையாது. சரி, இது ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம். 2 மாவட்டம் அப்படின்ற மாதிரி சிறப்பு மிக்க மாவட்டம், தலைநகர் அந்த ஊர்ல இருக்காது. அதுல ஒண்ணு கன்னியாகுமரி அப்படிங்கிறதுல நாகர்கோவில் தான் ஹெட் குவார்ட்டர். எஸ், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். அங்கதான் மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. நாகர்கோவில் அப்படிங்கிற தொடங்கப்பட்டுச்சு. சரி, யாரு சொல்லுவா? பாரத் அப்படிங்கிறதோட ரைஸ் உங்க நோட்டுக்குள்ள இருக்கு, நான் நடத்தியிருக்கேன். பாரத் அப்படிங்கிற ரைஸ் மலிவு விலை ரைஸ் நம்ம மத்திய அரசு கொடுத்தாங்க. 1 கிலோ எவ்வளவு? 35, 29. பாரத் ரைஸ் 29 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு விட்டாங்க. சரி, முதல்ல யார் எதுவும் பேசணுமா? ராஜேஸ்வரி ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுவும் பேசணுமா? சாரி சார். சரி, வாய்வழி ஓரல் கருத்தடை மாத்திரை. கருத்தடை அப்படிங்கிறது வந்து ஓரலா சாப்பிடலாம். நம்ம வந்து காய்ச்சலுக்கு தலைவலிக்கு சாப்பிட்ற மாதிரி ஓரலா சாப்பிடக்கூடிய ஒரு கருத்தடை மாத்திரை அப்படிங்கிறத ஷகேலி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஷகேலி அப்படிங்கிறது அந்த மருந்தோட பேரு ஷகேலி. இந்தியாவினுடைய முதல் வாய்வழி கருத்தடை மருந்து. அதை கண்டுபிடிச்சவர் யாரு? ஷகேலி. இவர் தமிழகத்துல ஒரு பாப்புலரா இருந்து இப்போ ஒரு தனி நாடையே வாங்கியிருக்காரு இவர் பேர்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கா இதுக்காக சொல்றேன். நித்யானந்த் அப்படிங்கிற அவர் இல்லப்பா கண்டுபிடிச்சவர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டாக்டர். வாய்வழி கருத்தடை மருந்து அப்படிங்கிறது ஷகேலி. இதை கண்டுபிடிச்சவர் நித்யா ஆனந்த். சரி, கிராமி விருதுகள் அப்படிங்கிறது கடைசி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? கிராமி விருது சக்தி அப்படிங்கிற ஒரு மியூசிக், அந்த மாதிரி சக்தி. என்னப்பா? சங்கர் மகாதேவன் அந்த குரூப். சங்கர் மகாதேவன் அந்த குரூப் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, யாரு சொல்வா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நேஷனல் அந்த மாதிரி கல்வெட்டு அருங்காட்சியகம். கல்வெட்டுக்காகவே ஒரு டிஜிட்டல்ல முதல் முறையாக இந்தியாவில் உருவாக்குனாங்க. இங்க ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்கிறார். தெலுங்கானா ஹைதராபாத் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க? இதை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம உங்க நோட்டுக்குள்ள இருக்கு, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நடத்தியிருக்கோம், படிச்சிருக்கோம். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் டீச்சர் எந்த மாநிலத்தில்? பேர் என்ன? கேரளா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ராமநாதபுரம் கிடையாது, கேரளா. ஐரிஷ். திருவனந்தபுரம். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஐரிஷ் அப்படிங்கிற பேர்ல. அதுக்கப்புறம் யாரோ சொன்னீங்க ராமநாதபுரம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். பிரைவேட் ஸ்கூல்ல உண்டாக்குனாங்க ஒரு லேடி டீச்சரை, அப்படிதானே? ஒரு லேடி டீச்சர். அதுக்கு பேர் வச்சுட்டாங்களான்னு தெரியல. பட் ஐரிஷ் அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய முதல் ஆர்டிஃபிஷியல் டீச்சர். முதல் இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் டீச்சர் வந்து ஐரிஷ்ங்கிறது இந்த கண் தானத்திற்கு ஏற்ற பகுதின்னு சொல்லுவோம். கண் தானத்திற்கு ஏற்ற பகுதி ஐரிஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. எங்க யாரு சொல்லுவா? 58வது ஞானபீட விருது. சோ யார் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா, சோ கவிஞர் குல்சார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். கவிஞர் குல்சார். அதுக்கப்புறம் சுவாமி ராமபத்ராச்சாரியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ராமபத்ராச்சாரியா. கொஞ்சம் வேகமா எடுங்க. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை, 12ஆம் வகுப்பு வரை
உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள், இதழ்களை வாங்கி கொள்ளும் வகையில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. அந்த திட்டத்தோட பேர் என்ன? பசங்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தமிழ் கனவு திட்டம் இருக்கு. அதே மாதிரி தாயும் மாணவர் திட்டம் எதுக்குங்க ஆரம்பிச்சாங்க? பாவர்ட்டி. 5 லட்சம் மக்கள் வறுமையிலிருந்து உயர்த்துறது. 5 லட்சம் மக்கள் வந்து வறுமையிலிருந்து உயர்த்துறதுக்காக தான் தாயும் மாணவன் திட்டம். தொல்குடி திட்டம் நேற்றே பார்த்தோம். தொல்குடி திட்டம் எதற்கானது? பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக 4 ஆண்டுகள்ல 1000 கோடி. 4 ஆண்டுகள்ல 1000 கோடி தொல்குடி திட்டம் அப்படிங்கறத பார்த்தோம். தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது எங்க இந்தியாவினுடைய மிக நீளமான கேபிள் பாலம் எங்க திறக்கப்பட்டுச்சு? கேபிள் சுதர்ஷன் சேதுன்னு சொல்லி தொடங்கினாங்க. சுதர்ஷன் சேதுன்ற காஷ்மீர்ல இல்ல, குஜராத்தில் சுதர்ஷன் சேது அப்படிங்கிற ஒரு பாலம், நீளமான கேபிள் பாலம் திறக்கப்பட்டது. சுதர்ஷன் சேது குஜராத்தில். முதல் செங்குத்து பாலத்தில் ரொம்ப உயரமான பாலம், பெரிய பாலம் இது நம்ம பாம்பன் பாலம். பாம்பன் பாலத்துக்கு எத்தனை கோடி? 500 நேற்று தான் பார்த்தோம். 530 இல்ல 32 535 கோடி. 535 கோடி. இப்ப ககன்யான் அப்படிங்கிறது திட்டம் எதோடு தொடர்புடையது? கொஞ்சம் வேகமாடுங்க. மனிதர்களுக்கு அனுப்புறது. விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது. அதுல தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன? அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாடு. அதே மாதிரி அதோட குரூப் கேப்டன் கேட்டா பிரசாந்த் பாலகிருஷ்ணன். குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் இப்ப போயிட்டாரு தெரியுமா? மே 23 நினைக்கிறேன் இல்லையா? ஜூன் 8 அப்போ அவங்க கூட ஹங்கேரி நாட்டுக்காரங்க போறாங்களா? ஹங்கேரி நாட்டை சார்ந்தவங்களும் போறாங்க. சுபான்ஷு சுக்லா ஆக்சிம் 4 அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்தியாவினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு? குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி. பிப்ரவரி 28 அடிக்கல் நாட்டினாங்க. பிப்ரவரி 28 யாருடைய பிறந்த நாள்? சர் சி வி ராமனுடைய பிறந்த நாள். என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? நேஷனல் சயின்ஸ் டே. நான் 11:30 முடிச்சு கொடுக்கறதா சொன்னேன். டைம் என்ன? 11:35. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுப்போம். வேகமாடிங்க. இப்போ நீங்க எழுத வேண்டாம், நான் வேகமா நடத்த போறேன். ஆடியோ ஃபைல் இருக்கு, வீடியோ ஃபைல் இருக்கு, கேட்டுங்க. இப்போ நீ எழுதுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ கீழடி எந்த மாவட்டத்தில் வருது? சிவகங்கை. வெம்பக்கோட்டை எந்த ஊர்ல வருது? விருதுநகர். பொற்பனைக்கோட்டை எங்க வருது? புதுக்கோட்டை. ஸோ அதே மாதிரி கீழ் நமண்டி எங்க வருது? முக்கியமானது திருவண்ணாமலை. பொறுத்துகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. பொறுத்துகள்ல இருந்து கேட்டுருவாங்க. கீழ் நமண்டி அப்படின்னு கேட்டாவே திருவண்ணாமலை. ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி திருமலாபுரம் தென்காசி. பொங்கல் நகரம் திருப்பூர். மருங்கூர் அப்படிங்கிறது கடலூர். சென்னானூர் கிருஷ்ணகிரி. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். முக்கியமான அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடம். அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது யாருக்கு கொடுத்தாங்க? சிவசுப்பிரமணியன். உரைநடை அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருந்தாங்க. ஸோ எழுத்தாளர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. முதலமைச்சருடைய சிறப்பு விருது ஆயி அம்மாள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆயி அம்மாள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? பேசியிருக்கோம், அவங்க நோட்டுக்குள்ள இருக்கு. ஆயி அம்மாள் மதுரை மாவட்டங்க. கைல்வெளி. ஏன்? அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து லேண்ட் தானமா கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தன்னுடைய லேண்டை தானமா கொடுத்தாங்க. ஆயி அம்மாள் அப்படிங்கிறது பள்ளிக்கு நிலத்தை தானமாக கொடுத்ததுனால. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலைஞர் கைல்வெளியை ஆன் பண்ணி வச்சுங்க. கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கம் எந்த ஊர்ல அமைக்கப்பட்டுச்சு? மதுரை. எந்த ஊர்ல? கீழக்கரை அப்படிங்கிறதுல. ஸோ ஏறுதழுவுதலை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு தமிழ் இலக்கியம் எது? கலித்தொகை அப்படிங்கிற எத்தனையாவது வரியில வருது? 102, 106. அந்த 102, 106ல 102வது அடியை சொல்லுங்க. எழுந்தன துகள். எழுந்தது இல்ல, எழுந்தன துகள். கலங்கின பலர். இல்ல ஏற்றனர் மார்பு. கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். எழுந்தன துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் அப்படிங்கிறது தான் அந்த 102 கலித்தொகை. கற்றோர் ஏத்தும் நூலது கலித்தொகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கைல்வெளி. மீண்டும் கைல்வெளி. கலைஞர் நூலகம் மதுரை. நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்கு? 7 அடுக்கு. கலைஞர் பேருந்து நிலையம்
கலைஞர் பேருந்து நிலையம் வந்து மதுரையா சார்? இல்ல கிளாம்பாக்கம் சென்னை. கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம் சென்னை. அப்ப 6வது ஹேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி எங்க நடந்துச்சு? சென்னை சார். தமிழ்நாடு சென்னையில் நடந்துச்சு. உலக முதலீட்டாளர் மாநாடு எங்க நடந்துச்சு? சென்னையில நடந்துச்சு. சென்னை சார். வேர்களை தேடி திட்டம் எதோடு தொடர்புடையது? அயலக தமிழர்களுடைய குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கறதுக்கு, அயலக தமிழர்கள் அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுடைய குழந்தைங்க வேர்களை தேடி திட்டம் வந்துட்டு போனாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னா எதுக்குப்பா? ஒவ்வொரு மாசமும் 4வது புதன்கிழமை உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் 4வது புதன்கிழமை அப்படிங்கிறது அந்த ஊர்லயே தங்கி கள ஆய்வில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். விழுதுகள் திட்டம் எதுக்கு? விழுதுகள் அப்படின்னு சொன்னாவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு குழு, அதாவது அவங்களுடைய அசோசியேஷன், அலுமினியை உருவாக்குறது தான் விழுதுகள் திட்டம். சரி, இப்போ இருக்கக்கூடிய நிதிக்குழு எத்தனையாவது நிதிக்குழு? 16வது நிதிக்குழு. கிளாஸ் கட்டு. ஆன்லைன்ல இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல கிளாஸ் ஆன்லைன்ல நான் இருக்கேனா? மறுபடியும் அதை நினைக்கணுமா? ஸோ இது 16வது நிதிக்குழுன்னு சொன்னாவே டாக்டர் அரவிந்த் பனகாரியாவா? நல்லா பேசுங்க. அரவிந்த் பனகாரியா. இப்ப நமது 7வது அப்படிங்கிறது நமக்கு நிதிக்குழு உருவாக்குனாங்க நம்ம தமிழ்நாட்டில். 7வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு? அலாவுதீன். இப்ப 16வது நிதிக்குழு தலைவர் யாரு? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா எதோட முதல் அந்த மகனுடைய துணைத் தலைவர்னு சொல்லி பார்த்தோம். நிதி ஆயோக். நல்லா பேசுங்க. நிதி ஆயோக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நிதி ஆயோக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்க? 1/1/2015. 1/1/2015. அந்த 1/1/2015 அப்படிங்கறதுல முதல் தலைவராக இருந்தவர் யாரு? எப்பவுமே பிரதமர் தான். அப்ப யார் 2015 பிரதமர்? கலைஞரா? மோடி அவர்கள் இருந்தாரு. இப்ப கனெக்ட் ஆயிட்டீங்களாப்பா? இப்ப இருக்கீங்களா? இப்ப இருக்கீங்க. கட் ஆயிடுச்சு இல்லையா? கிளாஸ் கட் ஆயிடுச்சு. குயிக்கா எடுத்துட்டு போலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சு கொஞ்சம் வேகமா கத்துக்குங்க. என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத வேகமா கத்துக்குங்க. அப்ப 16வது நிதிக்குழு தலைவர் யாரு? அரவிந்த் பனகாரியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அரவிந்த் பனகாரியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப தமிழகத்தினுடைய 7வது அந்தமாக இருக்கக்கூடிய தலைவர் அலாவுதீன். இப்ப யாருங்க வந்து ஊதிய குழு தலைவர்? 7th பே கமிஷனுடைய தலைவர் ஏகே மாத்தூர் எல்லாம் படிச்சது. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போசாட் என்னைக்குன்னு கேட்பாங்க. ஜனவரி 1, 2024. எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது எதற்காகனா அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யறதுக்காக. புதிதாக வேளாண் மண்டல பகுதியில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னா மயிலாடுதுறை. வேளாண் மண்டலங்கள். அப்ப மயிலாடுதுறை சேர்த்திருக்கிறாங்க. பிக்மி அப்படின்னு சொன்னாவே கர்ப்பிணிகள் பச்சிள குழந்தைகளை கண்காணிக்கிறதுக்காக பிக்மி அப்படிங்கிற ஒரு திட்டம். பிக்மிக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அது ஒரு ஆப். பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் ஹோஹர்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிறதா பிக்மி. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட். பிக்மி அப்படிங்கிறது கர்ப்பிணிகள் யாரெல்லாம் பிரெக்னன்சியா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி இன்ஃபேண்ட் சின்ன குழந்தைகளா இருக்காங்களோ அவங்கள மானிட்டர் பண்றதுக்காக. நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலம் இப்பதான் சொன்னேன், அடல் சேது பாலம். மும்பையில இருந்து நேவி மும்பை அந்த மாதிரி இருக்கிற அடல் சேது பாலம். பெரியார் விருது சுப வீரபாண்டியனுக்கு கொடுத்தாங்க. அம்பேத்கர் விருது சண்முகம்ன்றவருக்கு கொடுத்தாங்க. திருவள்ளுவர் விருது பாலமுருகன். இது 2023. அப்ப 2023-24 அந்த விருதுகள்லாம் ஞாபகம் வச்சுங்க. யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நோபல் பரிசு பெற்றவர்கள் ஞாபகம் வச்சுங்க. 2024 யார் யாருக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க? சாகித்ய அகாடமி விருது காலாபாணி நாவலுக்கு வாங்கினவர் யாரு? 2022. காலாபாணினாவே ராஜேந்திரன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சாகித்ய அகாடமி விருது 2021 யாரு கொடுத்தாங்க? அந்த லக்ஷ்மி, CS லக்ஷ்மி இயற்பெயர் கொண்ட அம்பைன்றவங்களுக்கு கொடுத்தாங்க. 2023 யாருக்கு வாங்கினா? நீர்வழிப்படுவோம் தேவி பாரதி நீர்வழிப்படுவோம். எந்த நாவலுக்காக? நீர்வழிப்படுவோம் நாவலுக்காக. அவருடைய இயற்பெயர் என்ன? ராஜசேகரன். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுவதில் இருந்ததான் யாரு? அம்பை அப்படிங்கிறது. ககன்யான் விண்வெளியில வீரர்கள் 2025. இந்திய விண்வெளி நிலையத்தின் இலக்கு 2035க்குள்ள நம்ம அங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வைசாலி அப்படிங்கிறது பென்செஸ் கிராண்ட் மாஸ்டர். தமிழகத்துடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் தான் வைசாலிக்கு என்ன விருது கொடுத்து கௌரவிச்சது மத்திய அரசு? அர்ஜுனா. என்ன விருதுங்க? அர்ஜுனா. மிக்சாம் அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்ச நாடு மியான்மர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும்.
சரியா? அப்போ அந்த COP28 அப்படிங்கிற மாநாடு எங்கே நடந்துச்சு? சிஓபினாவே அது ஐக்கிய நாடுகள் சபை நடத்தக்கூடிய மெட்டீரியலாஜிக்கல் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு துபாயில் நடந்துச்சு. அப்படி கர்பா டான்ஸ்னாவே எந்த ஊர்? குஜராத். அது வந்து இப்போ யுனெஸ்கோவில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ மிஷன் நேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ வைசாலி அப்படிங்கிறவங்களுக்கு அர்ஜுனா விருது கொடுத்தாங்க. சந்திராயன் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அந்தமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்டு போலார் அப்படிங்கிறதுல. ஸோ தென் துருவத்தை அடைந்த முதல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஐக்கிய நாடுகள் சபை 2024 என்ன ஆண்டாக அறிவிச்சதுன்னா ஒட்டகம் அப்படிங்கிற மாதிரி ஷிப், அது மாதிரி எதோட ஷிப் ஆஃப் தி டெசர்ட் அப்படி முதல் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாங்கிற பேரில் உத்தரப்பிரதேஷ். இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோ. AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி லக்னோ, ஞாபகம் வச்சுக்கணும். நாட்டின் முதல் நீர்மூழ்கி கப்பலில் டூரிஸ்ட் எடுக்கிறது துவாரகா, குஜராத்தில். இது கேட்கப்பட்ட கேள்வி, இது கேட்டிருந்தாங்க, முக்கியமானது கேட்கப்பட்டிருந்த கேள்வி. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறணும், ரொம்ப முக்கியமானது. டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் தமிழ்நாட்டோட டால்ஃபின் பாதுகாப்பு திட்டம் மன்னார் வளைகுடால. முதல் AI மனிதனை போன்ற ரோபோ தலைமை நிர்வாகி அதிகாரி மைக்கான்றது அதிகாரி. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிறது எத்தனை நகரங்கள்ல? 8 நகரங்கள்ல. மத்திய அரசோட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிறது மொத்தம் 8 நகரங்கள்ல. மதுரை மாநகராட்சி அப்படிங்கிறது அதில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய இலக்கு, தமிழகத்தோட இலக்கு 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திட்டம். எதுக்காகன்னு சொல்லிட்டேன். சிபிஐயோட இயக்குனர் யாரு? பிரவீன் சூட். மைதிலி அப்படிங்கிற சூறாவளி, அந்த சைக்ளோனுக்கு பேர் வச்சது யாரு? மைதிலி. யாரு சார் அப்படின்னு சொன்னா நம்ம மால்தீவ்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாள் பிரதமர் VP சிங்க்கு சிலை எங்க வச்சாங்க? சென்னை ஞாபகம் வச்சுங்க. உலகின் 8வது அதிசயம் இது. 7 அதிசயங்கள் இருக்குன்னு தெரியும். 8வது அதிசயம் அங்கோர்வாட் கம்போடியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அங்கோர்வாட் கம்போடியா. இந்தியா, அதாவது பாரதம் என்பது மாநில ஒன்றியமாக இருக்கும். எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு? பார்ட் 1 ஆர்டிகல் 1. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது யாருக்கு கொடுத்தாங்க? அருணா சாய்ராம். யாருங்க? அருணா சாய்ராம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அருணா சாய்ராம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாக மாட்டேங்குது. அருணா சாய்ராம். புக்கர் பரிசு வாங்கி இது ஞாபகம் வச்சுங்க. 20, 23, 20, 24, 25 புக்கர் பரிசுலாம் ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் இன்னைக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணி விட்றேன். அவ்வளோதான். இன்னொரு அதிகபட்சம் ஒரு 10 பக்கம் தான் இருக்குது. நான் 2024-25 நடத்திட்டேன். 2024-25 ஃபுல்லாக முடிஞ்சு. ஆதித்யா L1 எதை இது பண்ணுறதுக்குப்பா? சூரியன். ஆதித்யா L1 அப்படிங்கிறது வந்து எந்த தேதியில்? செப்டம்பர் 3. எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஸோ இது வந்து இந்தியா டேஷ் சூரிய ஆய்வு மிஷன் மேற்கொள்ளும் எத்தனையாவது நாடுனா? 4வது. சூரியனை ஆய்வு செய்யறதுக்கு 4வது நாடாக இருக்கு. ஆதித்யா L1 அப்படிங்கிறது 15 லட்சம் கிலோமீட்டர்ல போய் நிலைநாட்டினாங்க. பூமிக்கும் சூரியனுக்கு இடையே உள்ள தூரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 15 கோடி. ஆதித்யா L1 அப்படிங்கிறது வந்து 125 நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ ஆதித்யா L1 இயக்குனர் யாருன்னா நிகர் ஜாஷி. தமிழ்நாடுல எந்த மாவட்டம்? ஸோ G20 அப்படிங்கிறதுல புதிய நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நாடு எது தெரியுமா? G20ல புதுசா சேர்த்தது ஆப்பிரிக்கா யூனியன் சேர்த்தாங்க. மொத்தம் ஆப்பிரிக்கா யூனியன்ல 55 நாடு இருக்கு. 55 நாடு. ஸோ G20 அப்படிங்கிறது 2022 யார் நடத்தினா? இந்தோனேஷியா. 23 யார் நடத்தினா? இந்தியா. 24 நடத்தினது யாரு? பிரேசில். 25 நடத்துறது யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. 25 சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது ராமசாமி அப்படிங்கிறவருக்கு. பிரிக்ஸ். ஸோ முக்கியமானது ராமன் மக்சாசி விருது ரவி கண்ணன் 2023. தேசிய விண்வெளி தினம் கேட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 23. சந்திராயன் 3 அப்படிங்கிறதுல லேண்டரோட பேர் விக்ரம், ரோவரோட பேர் பிரக்யான். சந்திராயன் 3 அது இறங்கின இடத்துக்கு பேர் சிவசக்தின்னு வச்சாங்க. சிவசக்தி அப்படிங்கிற பாயிண்ட் அப்படின்னு வச்சாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துங்க. சிறந்த நகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ராமேஸ்வரம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி. சிறந்த மாநகராட்சியாக திருச்சி, தாம்பரம். இதெல்லாம் 2023. இதெல்லாம் ஏற்கனவே 77வது சுதந்திர தினம் யாருப்பா வந்துட்டு போனா? சுதந்திர தினம் அவர் எப்படி வருவார்? அதிபர் வராங்கன்னா, குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி வர்றாங்கன்னா யாருக்கு வருவாங்க? இது குடியரசு விழாவுக்கு தான் வருவாங்க. குடியரசு விழாவுக்கு தான் இந்தோனேஷியாவோட அதிபர் யார்? பிரைம் மினிஸ்டர் யார் வந்திருப்பாங்க? நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. கீழடி எந்த மாவட்டத்தில் வருது? ஸோ கிளாஸ் ஓவர். இந்த வீடியோவை, இந்த ஆடியோவை கம்பல்சரி கேளுங்க.
இந்த வீடியோவோ ஆடியோவோ கம்பல்சரி கேளுங்க. தேஷ்முகி குரூப்பில் போட்டிருக்கீங்களாப்பா? ஓல்டில் வந்துருச்சு. நியூக்கு ப்ளஸ் மற்றவங்களுக்குலாம் அனுப்பிச்சி கொடுக்குறேன். ஓல்டு குரூப்புக்கு அனுப்பிச்சி கொடுத்தாச்சு இப்போவே. நியூ குரூப்புக்கு ப்ளஸ் ஈவினிங் வீக்கெண்டு குரூப்புக்கெல்லாம் நான் அனுப்பிச்சி தரேன். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் ஓவர்ப்பா. ஸோ பிரேக் எடுத்துங்க. டைம் என்ன? 11:45. ஸோ 12க்கு கிளாஸ். ஆன்லைனில் கேட்டுச்சா? ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஆன்லைன் அட்டெண்டன்ஸ். லாவண்யா இருக்கீங்களாப்பா? எஸ் சார் பிரசன்ட். லாவண்யா ஓகே. கைல்விழி. பிரசன்ட் சார். சஞ்சனா from ஓசூர். பிரசன்ட் சார். தனுஷியா தேவகோட்டை. பிரசன்ட் சார். ஓகே. மகாலட்சுமி குலிபரை. பிரசன்ட் சார். ஓகே. அஸ்வின் சிவகங்கா. சார் ஹரிகிருஷ்ணன் சிவகங்கா. Present, sir. யோகப்பிரியா. பிரசன்ட் சார். மணிகண்டன். அபிராமி. பிரசன்ட் சார். முத்துலட்சுமி. பிரவீனா. பிரசன்ட் சார். பிரவீனா ஓகே. ஆரோக்கிய சுசீலா. பிரசன்ட் சார். ஜெயஸ்ரீ. பிரசன்ட் ஜெபிதா திருநெல்வேலி. பிரசன்ட் சார். ரோஹிணி சீக்கிரம் சொல்லுங்கப்பா.